இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ಈ ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ವಂದಿಸುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்ம நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரியே நீங்கள் வெனஸ்டேஸ் முடிஞ்சால் பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ಬುಧವಾರದ ದಿವಸದಂದು ನಡೆಯುವಂಥ ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನವನ್ನು ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಪಾಲ್ಗೊಳ್ಪಡ್ರಿ. அதிகமான ஆண்டோடைய வார்த்தையை வந்து நீங்கள் இந்த காலத்தில் தியானிக்கும் போது புரிஞ்சு கொள்ளும் போது ஆண்டவர் வந்து உங்களை உபயோகப்படுத்த முடியும். ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಳವಾಗಿ ಧ್ಯಾನಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவ சொன்னது என்னன்னா, நீ வந்து ஒரு சீடனா இல்லைனா என்னை பின்பற்ற முடியாது அப்படின்ட்டார். ನೀನು ನನ್ನ ಶಿಷ್ಯನಾಗದೆ ಹೊರತು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஸோ சீடன் ஆக வேண்டியது வந்து ஒரு நாள் வேலையில் அது வந்து ஒரு டெய்லி அவர் சிலுவையை சுமந்து கொண்டது அவர் பின்னாடியே போகுது தான் சீடனாக முடியும். ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯನಾಗುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಒಂದೇ ದಿವಸದ ಕಾರ್ಯವಲ್ಲ, ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಆತನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. அதனால வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து 7:30 மணிக்கு வெனஸ்டே உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பிரதர் லிங்க் அனுப்பியிருக்காரு குரூப்பில், அது நீங்கள் உட்காந்து ஒரு 1 hour நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ಬುಧವಾರದ ದಿವಸದಂದು ನಾವು ಗ್ರೂಪ್ ನಲ್ಲಿ ಕಳುಹಿಸಲ್ಪಡ್ತೇವೆ ಲಿಂಕ್ ಅನ್ನ. ಆ ಒಂದು ಗ್ರೂಪ್ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಲಿಂಕ್ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಆ ಒಂದು ಬೈಬಲ್ ಅಧ್ಯಯನದ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಪಾಲ್ಗೊಳ್ಳಬಹುದು. சரி, இன்னைக்கு நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருக்கிறீர். எங்க ஆண்டவரே 2-3 பேர் ஆண்டவரே இப்படி நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ நான் நடுவில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீர். பிரச்சனத்துக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அன்றே அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே, ஆவிக்குரிய தேவைகள் உண்டு ஆண்டவரே, நீர் அறிவீர். அந்த வழியிலே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையிலேருந்து எங்கள் கூட பேசுங்க. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒரு மரியாளை போல ஒரு அமர்ந்திருந்து பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள ஒரு பிள்ளைகளா வாழ்க்கையாக எங்களை மாற்றும். இப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்ல தகப்பனே, ஆமென். நான் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த பகுதியை தான் இன்னைக்கு கொடுத்தாரு எனக்கு. ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಒಂದು ವಚನದ ಭಾಗವನ್ನ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ರು. நம்ம வந்து ஒரு ஆர்டரா வந்து பைபிளை வந்து மெடிடேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ಆರ್ಡರ್ ನೋಡ್ತೇವೆ, ಕ್ರಮಬದ್ಧವಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಅಧ್ಯಯನ ಮಾಡುವಂತದ್ದು ನನಗೆ ಇಷ್ಟವಾಗುವಂತ ಒಂದು ವಿಷಯ. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் டாபிக்கல் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு புக் சூஸ் பண்ணி அந்த புக்கை நம்ம ஒரு ಆರ್ಡರ್ படிக்க போறோம். ಇವತ್ತಿಗೆ ಈ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶಿರನಾಮವನ್ನು ಮುಗಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಮುಂಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಧ್ಯಾಯವಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தேர்வு இல்லைன்னா நம்ம தெரிந்து கொள்ளப்படுற ஒரு விஷயம் என்னது? ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಹು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಹೇಗೆ? The choice that matters the most. ಅಲ್ಲೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂಥ ಒಂದು ಆಯ್ಕೆ ಆಗಿರ್ತದೆ. நம்ம எதை தேர்வு செய்ய போறோம், நம்ம எதை தேர்வு சொல்ல போன்றது ஆண்டவர் வந்து அது ரொம்ப 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 என்ன பண்ற எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಆಯ್ಕೆಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ದೇವರು ಆ ಒಂದು ಆಯ್ಕೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ತುಂಬವಾಗಿ ಎದುರು ನೋಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರ್ತಾರೆ. ஏன்னா இந்த காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா கவனம் செதற ஒரு காலமா இருக்குது நம்மளுக்கு. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಗಮನವನ್ನ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಮನವನ್ನ ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಕಾಣ್ತೇವೆ. ஸோ ஏன்னா நம்ம ஃபோன் இருக்கு நம்ம கையில, நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இந்த காலத்துலனால நம்ம கவனங்கள் என்ன ஆகும், சீக்கிரம் செதறிடும். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಫೋನ್ ಇದೆ, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಮನೋರಂಜನೆಗಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿದೆ. ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಗಮನಗಳು ಬೇಗ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಅದು ಸೆಳೆಯಲ್ಪಡ್ತದೆ. ஸோ அந்த கவனம் செதறும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வளர்ச்சி வந்து தடைப்படுது. ಅಲ್ಲಿ ಆ ಗಮನ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆ ಅದು ಕುಂಠಿತವಾಗ್ತದೆ. ஒரு விதையை போடுறீங்க நீங்க, ಒಂದು ಬೀಜವನ್ನು ಹಾಕ್ತಿರಿ, அது பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்துறீங்க, நல்லா வளருது, ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ನೀರ್ ಹಾಕ್ತಿರಿ, ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೀತದೆ. ஆனா நீங்க அதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸದೆ ಬಿಟ್ರೆ அங்க என்ன வந்துடும், களை வந்துடும். ಅಲ್ಲಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಕಳೆ ಬಂದು ಬಿಡ್ತದೆ. அந்த களை வந்தவனே என்ன ஆகணும், அந்த நல்ல செடியோட வளர்ச்சியை வந்து அது கம்மி பண்ணிடும். ಅಲ್ಲಿ ಆ ಬೇಡವಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಳೆಗಳು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಗಿಡ ಏನಾಗ್ತದೆ, ಅದು ಬೆಳವಣಿಗೆ ಅದು ಕುಂಠಿತವಾಗ್ತದೆ. ஸோ நாம இருக்கிற ஒரு சமுதாயமே எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கவனத்தை வந்து சிதறடிக்கிற சமுதாயத்துல இருக்கோம் நம்ம. ಅಲ್ಲಿ ಈಗ ನಾವು ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮುದಾಯ ಅಥವಾ ಸಮಾಜ ಹೇಗೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಗಮನಗಳನ್ನ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಸೆಳೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವುದಕ್ಕೆ
ನೋಡುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಾಗಿರ್ತದೆ. ஒரு 2001ல வந்து 2001ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனிதனோட கவனம் வந்து 3 நிமிஷம் இருந்துச்சாம். ಅಲ್ಲಿ 2001ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಗಮನಿಸೋದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಗಮನ ಒಂದು ಕಡೆಗೆ 3 ನಿಮಿಷ ಇರ್ತಾ ಇತ್ತು. அப்பனா என்ன அர்த்தம்னா இப்படி உட்கார்ந்தா 3 நிமிஷம் கவனிப்பான் அவன். ಅಲ್ಲಿ ಅರ್ಥ ಏನಂತಂದ್ರೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ 3 ನಿಮಿಷದವರೆಗೆ ಅವನು ಗಮನಿಸ್ತಾನೆ. இப்போ எவ்வளவு சொல்லுங்க? ಈಗ ಎಷ್ಟು ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. 40 செகண்ட். 40 ಸೆಕೆಂಡ್. 40 செகண்ட் தான் கவனம் செலுத்த முடியும். 40 ಸೆಕೆಂಡ್ಗಳು ಮಾತ್ರವೇ ಗಮನಿಸುವುದಕ್ಕಾಗ್ತದೆ. அதுக்கப்புறம் நம்ம யோசனை என்ன ஆயிரும்? வேற எங்கேயோ போயிரும். ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಗಮನ ಅದು ಎಲ್ಲೋ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. அதனால தான் பாத்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பாருங்க எவ்வளவு சின்னதா 1 நிமிஷம் தான் வச்சிருப்பான். ಹಾಗಾಗಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಶಾರ್ಟ್ಸ್ ಗಮನಿಸಿದ್ರೆ ಚಿಕ್ಕದಾಗಿ 1 ನಿಮಿಷದ ಒಳಗೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஏன்னா உங்க கவனத்தை என்ன பண்றாங்க? குறைக்க பார்த்துட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಅವರ ಗಮನಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕಮ್ಮಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த அந்த நாட்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ಆ ರೀತಿಯಾದಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதனால நம்ம கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வந்து அநேக ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம இடத்தை கொடுத்துரும். ಅಲ್ಲಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀವಿ. நம்ம வளர்ச்சி வந்து ரொம்ப தடையாயிரும். ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆ ತುಂಬಾ ಅಡೆತಡೆಯಾಗಿರ್ತದೆ. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வீட்டுக்கு வராரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. மரியா மார்த்தா லாசர் இருந்த ஒரு வீட்டுக்கு வராரு. ಅಲ್ಲಿ ಮರಿಯಾ ಮಾರ್ತಳು ಲಾಜರನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல எதுக்கு மெயினா வராரு அவரு? ಅಲ್ಲಿ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? அங்க வந்து ஆவிக்குரிய விஷயத்தை வந்து அவங்களுக்கு போதிக்கிறதுக்காக வராரு. ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬೋಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாங்க வந்து இந்த கொச்சிக்கு போயிருந்தோம். கொச்சி கேரளா. ಸೇವಕರು ಕೊಚ್ಚಿ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ರು. அங்க வந்து ஒரு சினகாக்னு ஒன்னு இருக்கு. ಅಲ್ಲಿ ಸಿನಗೋಗ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶ ಇದೆ. சினகாக் என்ன அர்த்தம்னா அந்த பழைய ஏற்பாட்டுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ச் மாதிரி அந்த யூதர்கள் வந்தாங்க அங்க போய் வந்து ஒரு சர்ச் மாதிரி கிட்டே அங்க 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 உபதேசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி. ಅಲ್ಲಿ ಸಿನಗೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯಹೂದ್ಯರು ಆರಾಧಿಸುವಂತ ಸಭೆಯ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲಯವಾಗಿರ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರು ತಮ್ಮ ಕಲಾಚಾರದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಬೋಧಿಸುವಂತ ಒಂದು ಕ್ರಮಗಳನ್ನು ಗಮನಿಸ್ತೇವೆ. அங்க உள்ள நீங்க போனீங்கன்னா ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ನೀವು ಹೋದ್ರೆ அது போட்டோ இல்ல, நீங்க என்ன பாருங்க யூடியூப்ல இருக்கும். ಅಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಇದು ವಿಡಿಯೋ ಇರ್ತದೆ, ನೀವು ಹೋಗಿ ನೋಡಿ ಗಮನಿಸ್ರಿ. அதுல உள்ள போனீங்கன்னா எப்படி இருக்கும், நிறைய சைடுலாம் சீட் இருக்கும். ಅಲ್ಲಿ ಬಲಭಾಗದಲ್ಲೆಲ್ಲ ಸೀಟ್ಗಳು ಇರ್ತದೆ, ಚೇರ್ಗಳು. முன்னாடி வந்து பழைய உடன்படிக்கை ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லிடுவாங்க, ஒரு கர்டன், ஆல்டர் கர்டன் மாதிரி அது பின்னாடி வச்சிருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಒಂದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಲ್ಟರ್ನ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಅವರು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. பெண்களுக்கு சீட்டிங் எங்க தெரியுமா? ಅಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೂತ್ಕೊಳ್ಳುವುದಂತ ಆಸನ ಎಲ್ಲಿ ಗೊತ್ತಾ? மேல ಮೇಲೆ கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்காங்க. ಸ್ವಲ್ಪವೇ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆண்களுக்கு நல்ல பெரிய கீழே நல்லா ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ವಿಶಾಲವಾದಂತ ಸ್ಥಳಾವಕಾಶಗಳನ್ನ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. சோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்து இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே பெண்களுக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியா சொல்றது வந்து பெரிய உங்களுக்கு ஈடுபாடு கிடையாது அவங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ವಿಷಯಗಳನ್ನ ತಿಳಿಸಿ ಅಥವಾ ಹೇಳಿಕೊಡುವಂತದ್ದು ಅಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ಹೊಂದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯ. ரபிகள் வந்து ஆண் மக்களுக்கு சொன்னாதான் அது வந்து ரொம்ப வந்து அது ரொம்ப முக்கியமானது, பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வேஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்க. ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತದ್ದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ಅಥವಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಡುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕತೆ ಅಥವಾ ತುಂಬಾ ಅಲ್ಪವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பாத்தீங்கன்னா அநேக பெண்களுக்கு என்ன பண்ணாரு, அவர் வந்து உபதேசம் பண்ணார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಅನೇಕ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ತಮ್ಮ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால இந்த நம்ம பகுதியை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து மார்த்தாளோட வீட்டுக்கு வரும்போது ஒரு 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 டிசிஷனோட வர்றாரு அவர். ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಾಳ ಮನೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படியாவது இந்த வீட்டுல என்ன பண்ணணும், நான் வந்து ஆவிக்குரிய விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு வந்தார். ಹೇಗಾದ್ರೂ ಆತ್ಮಿಕವಾದಂತ ವಿಷಯವನ್ನ ಈ ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ತಿಳಿಸಲ್ಪಡಬೇಕು. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த லூக்கா 10 அதிகாரத்துல வந்து 38ல இருந்து 42 வருஷத்துல ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்க போறோம். ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು 42ನೇ ವಚನದಲ್ಲಿ 2 ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. மூணு விஷயம் நம்ம பார்க்க போறோம். 3 ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து வளர்ச்சி இருக்கணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಮತ್ತು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆ ಇರಬೇಕು ಅಂದ್ರೆ ನಾವುಗಳು ಏನನ್ನ ಮಾಡಬೇಕು? படிங்க 38 வசனம், 10 அதிகாரம் 38 வசனம். 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து
அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இயேசு கிறிஸ்து வந்து இந்த மார்த்தா, ஏன்னா மார்த்தா தான் அக்காவாக இருந்திருக்கலாம், ஏன்னா மார்த்தாவோட வீடு அப்படின்னு போட்டு. ஸோ மார்த்தா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வரவே இருக்கு. ಅಲ್ಲಿ ಮಾರ್ತೋಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬರವಣಿಗೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவை வரவேற்பது. ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮನೆಗೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து நீங்க என்ன பண்ணணும், உங்க இதயத்துல வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನೋಡ್ತೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ನಾವು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மார்த்தாள் முந்திக் கொண்டாள் இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதிலே. ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಳು ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿದ್ದಾಳೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அவங்க சீடர்கள் வந்தாங்கன்னா இல்லையா தெரியல, மேபி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಬಂದಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಒಂದ್ ವೇಳೆ ಬಂದಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து உள்ள வராரு, வீட்டுக்குள்ள வராரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವರ ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ಬಂದು ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ. அவளுக்கு ஒரு சகோதரி மேரி அப்படி இருந்தா. ಆಕೆಯ ಸಹೋದರಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವಳು ಮರಿಯಳು ಎಂಬುದಾಗಿ. அவ பாருங்க என்ன பண்றா, ಅವಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಗಮನಿಸ್ರಿ. இயேசு கிறிஸ்துவோட கால் கிட்ட உட்கார்ந்து என்ன பண்றா, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಂತುಕೊಂಡು ಆತನ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. வரவேற்றது மார்த்தா, ಅಲ್ಲಿ ಬರಮಾಡಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮಾರ್ತಳು. இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்தது யாரு, மேரி. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮರಿಯಳು. நம்ம அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே வாங்க நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இது சொல்லி கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, எல்லாம் நம்ம சொல்லுவோம், வரவேற்போம் இயேசு கிறிஸ்துவை. ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡ್ತೀವಿ, ದೇವರೇ ಬನ್ರಿ, ಅದನ್ನ ಮಾಡ್ರಿ, ಇದನ್ನ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬರಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ. ஆனா அவர் கூட உட்கார்ந்து என்ன பண்ண மாட்டோம், அவர் என்ன சொல்றாருன்ற கேட்கறத நம்ம விரும்ப மாட்டோம். ಆದ್ರೆ ಅವರು ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದಕ್ಕೆ ನಾವು ಆಸೆ ಪಡುವಂತವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. நம்ம மாத்திரம் பேசிட்டே இருப்போம், அவரை பேச விடுறதில்ல. ನಾವು ಮಾತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಅವರನ್ನ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும் நம்ம ஜெபங்கள். ಅನೇಕ ಸಂದರ್ಭ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ. நம்ம தான் 90% நம்ம தான் பேசுவோம். ಶೇಕಡ 90% ನಾವೇ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ஆண்டவர் என் கூட பேசுறாருன்றத நம்ம மறந்து போயிரும். ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಮರ್ತು ಬಿಡ್ತೇವೆ. ஆனா இங்க வந்து ஒரு மேரி என்ன பண்றாங்கன்னா, அந்த மேரி அம்மா மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவோட பாத அடியில உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತು ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೇಳುವಂತದ್ದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிங்க. 22:3. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 22ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. இங்க வந்து பவுல் வந்து கமாலியல் என்ற ஒரு 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 போதகரோட அவர் என்ன பண்ணார், அவர் படிச்சார். ಅಲ್ಲಿ ಗಮಾಲಿಯನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಮುಖ್ಯವಾದಂತ ಗುರುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. படிங்க 3ஆம் வசனம். நான் யூதன், சிலேசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து. கமாலியல் பாதை அழுகிறே என்ன பண்ணேன், வளர்ந்தேன் அப்படின்றார். ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಗಮಾಲಿಯನ ಪಾದ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೆಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஒருத்தர் பாதத்துக்கு பக்கத்துல போய் உட்கார்றீங்கன்னா நீங்க ஏதோ கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಪಾದದ ಬಳಿಲೇ ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅವರಿಂದ ಏನನ್ನಾದ್ರೂ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஸோ பெரிய ரபிகள் வந்தாங்கன்னா அவங்க ரபிகள் பாதத்து பக்கத்துல உட்காந்துக்குவாங்க நிறைய பேர் போய். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರಬ್ಬಿಗಳು ಅಂತಂದ್ರೆ ಗುರುಗಳು ಬರ್ತಾ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಪಾದದ ಬಳಿಲೇ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. எதுக்கு உட்கார்றாங்க, ಯಾಕೆ ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ, எதுக்கு? அந்த ரபிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுக்கு உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. ಆ ಗುರುಗಳು ರಬ್ಬಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಗುರುಗಳು ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. ஸோ இங்க இந்த மரியம்மா எதுக்காக உட்கார்ந்த இயேசு கிறிஸ்து காலு பக்கத்துல? ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಯಾಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ? இயேசப்பா என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கொள்றதுக்கு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೋ ಅದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மரியம்மா வந்து ரொம்ப லேசி அப்படின்னா வேலையே செய்யாம வந்து உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ಅನೇಕರು ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಿಯಳು ಕೆಲಸ ಮಾಡ್ದನೆ ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா உண்மையாக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದಾಳೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ಮಾಡಬೇಕಾದಂತ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಆಗೇ ಇದೆ. அவளுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் கொடுத்திருப்பாங்க அவங்க அக்கா, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்கார்ந்தாச்சு வந்து இயேசு கிறிஸ்து. ಆಕೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆಯ ಅಕ್ಕ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾಳೆ, ಅದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಕೂತಿದ್ದಾಳೆ. சோ ஒரு கற்றுக்கொள்ற ஒரு பெண்ணாக இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಕಲಿತುಕೊಳ್ಳುವಿಕೆಯ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இயேசு கிறிஸ்து வார்த்தையை வந்து பசியாக ஒரு என்ன பண்ற, பசியாக உட்கார்ந்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಹಸಿವಿನಿಂದ ಆಕೆ ಕೂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அநேக காரியங்கள் செய்திருக்கலாம், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರಬಹುದು.
ஆனா அவ என்ன பண்ணா? எதை சூஸ் பண்ணா? ಆದ್ರೆ ಯಾವುದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾಳೆ? எதை தேர்வு பண்ணா? இயேசு கிறிஸ்து பாதத்திலே உட்காருவதை தேர்வு பண்ண. ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ஒரு இந்த தாவீது ராஜாவும் அதான் சொல்றாரு சங்கீதம் 27 அதிகாரம் 4 வசனத்துல, ஒன்றை நான் என்ன பண்ணேன் கேட்டே அதே நான் நாடினேன். என்னத்தை நாடினாரா? ஆண்டுடைய படி இடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்க, அவருக்கும் அதே ஒரே ஒரு ಆಸೆ தான், இந்த ಆಸೆ தான் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ ಇತ್ತು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. மரியாவுக்கும் என்ன ஆசை இருந்துச்சு? ಮರಿಯಳಿಗೆ ಯಾವ ಆಸೆ ಇತ್ತು? இயேசு கிறிஸ்து பாதத்திலே உட்கார வேண்டும். ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು. அவரை பார்த்துட்டே இருக்கணும், ಅವರನ್ನ ನೋಡ್ತಾನೆ ಇರಬೇಕು, அவர் சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும். ಅವ್ರು ಹೇಳುವಂತದನ್ನ ಕೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. இந்த ஒரு நல்ல ஒரு ஆசை. ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಆಸೆ. நிறைய நேரத்துல வந்து நம்ம பர்சனல் பிரேயர் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் நம்ம வாழ்க்கை. ಅನೇಕ ಸಂದರ್ಭ ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. நீங்க எவ்வளவு பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை டெய்லி மீட் பண்றீங்களோ எனக்கு தெரியல. ಎಷ್ಟು ಜನ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂದರ್ಶಿಸ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு கையை தூக்க சொன்னேன்னு வச்சுக்க, நான் ಕೈ ಎತ್ತರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ರಿ. சொல்ல மாட்டேன், ಹೇಳೋದಿಲ್ಲ, ஆனா கண்டிப்பா அடுத்த வாட்டி சொல்லுவேன். ಖಂಡಿತವಾಗಿ ಮುಂದಿನ ಬಾರಿ ಕೇಳ್ತೀನಿ. அதனால நீங்க என்ன பண்ணணும்? ಹಾಗಾಗಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? காலையில யாரை மீட் பண்ணிடணும்? ಮುಂಜಾನೆ ಯಾರನ್ನ ಸಂದರ್ಶಿಸಬೇಕು? யாரை மீட் பண்ணோம்? ஏசப்பாவை மீட் பண்ணிட்டு தான் இங்க வரணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಮೀಟ್ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬರ್ಬೇಕು. அடுத்த வாட்டி கண்டிப்பா கை சொல்லுவேன். ಖಂಡಿತವಾಗಿ ಮುಂದಿನ ಬಾರಿ ಕೈ ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ. அண்ணே வந்து கேவலப்படுத்திட்டாங்கன்னே நினைக்காதீங்க, அண்ணே கேவலப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ಅಣ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೇವಲ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡಿ. முதலே சொல்லிட்டேன், ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದೀನಿ, டெஸ்ட் வரும்னு. ಪರೀಕ್ಷೆ ಬರ್ತದೆ. பாருங்க, யோவான் 1 அதிகாரத்துல ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವ, ಒಂದು ಘಟನೆ ನಡೀತಿದೆ. இங்க வந்து ஒரு மனிதன் இருந்தாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் பேர் வந்து நத்தானியேல். ಆತನ ಹೆಸರು ನತಾನಿಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ. நத்தானியேலுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ನತಾನಿಯೇಲ್ಗೆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೂಢಿ ಇತ್ತು. அவர் வந்து என்ன பண்ண, ஒரு தியானிக்கிற ஒரு மனிதனா இருந்தார். ಆತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ யோவான் 1 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வராரு. ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? படிங்க அந்த வசனத்தை. 1 அதிகாரம் 48 வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 48ನೇ ವಚನ. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். சோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ அத்தி மரத்துக்குள்ள உட்கார்ந்திருந்த. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀನು ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ನೀನು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಿ. அப்ப யார் பார்த்தா? ಅವಾಗ ಯಾರು ನೋಡಿದಾರೆ ನಿನ್ನನ್ನ? நான் உன்னை பார்த்தேன், ನಾನು ನಿನ್ನನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ. அந்த காலத்துல வந்து அந்த யூதர்கள் வந்து தியானிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அத்தி மரத்து கீழே போய் உட்காருவாங்க. ಸೊ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧ್ಯಾನಿಸಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ಕೂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. அவன் ஆண்டவரை பார்க்கல. ಅವನು ದೇವರನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ. யார் அவனை பார்த்தா? ಯಾರನ್ನ ನೋಡಿದ್ರು? ஆண்டவர் அவனை பார்த்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನ ನೋಡಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவரை பார்த்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವತನ್ನ ನೋಡಿದ್ದಾರೆ. அவனுக்கு ஆச்சரியமாயிருது. ಆತನಿಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಆಗಿದೆ. என்னடா, ಏನಿದು? எப்படி அவருக்கு தெரியும் இது? ಹೆಂಗೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದು? அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க என்ன சொல்றாரு, நத்தானியேல் என்ன சொல்றாரு பாருங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನತಾನಿಯೇಲ್ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நான் உட்கார்ந்ததை வேற யாருமே பார்க்க முடியாது, இவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா இவர்தான் ஆண்டவர். ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗಿದೆ, ನಾನು ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದನ್ನ ಯಾರು ಕೂಡ ನೋಡುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನೀನ್ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನೀ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. உங்க வாழ்க்கையில வந்து இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட இப்படிதான் நீங்க சந்திக்கணும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏಕಾಂತತೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಧಿಸಬೇಕು. ஏதாவது மரத்துக்கேலையோ, ಯಾವ್ದಾದ್ರು ಮರದ ಕೆಳಗೆ, உங்க வீட்டுல ஒரு மூலையிலயோ, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ, உங்களுக்கு தனி அறை இருந்துச்சுன்னா அது தனி அறையிலயோ, தனி ரூம் ಇದ್ರೆ தனி, ಅಲ್ಲಿ ಏಕಾಂತದ ಒಂದು ಕೊಠಡಿ ಇದ್ರೆ ಆ ಒಂದು ಕೊಠಡಿಯಲ್ಲಿ, மலை மேலேயோ, ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ, எங்கனாலும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கலாம். ಎಲ್ಲಾದ್ರೂ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸಂಧಿಸಬಹುದು. ஆனா எப்படி சந்திக்கணும்? ಹೇಗೆ ನೀವು ಸಂಧಿಸಬೇಕು? கும்பலி ಗೋವಿಂದವಾ? ಗುಂಪಲ್ಲಿ ಗೋವಿಂದ அப்படி கிடையாது, தனியா சந்திக்கணும். ಗುಂಪಲ್ಲಿ ಗೋವಿಂದ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಏಕಾಂತವಾಗಿ. சபையில வர்றது ஈஸி, சபையில எல்லாரோடையும் நம்ம ஆராதிக்கிறது ஈஸி, சபையில வந்து மெசேஜ் கேட்கறதெல்லாம் ஈஸி. ಸಭೆಗೆ ಸಭೆಯಾಗಿ ಬರುವಂತದ್ದು, ಸಭೆಯಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತದ್ದು, ಸಭೆಯಾಗಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತದ್ದು ಈಸಿ. தனியா சந்திக்கணும், ಏಕಾಂತವಾಗಿ ಸಂಧಿಸಬೇಕು. அவர் உங்களை பாக்குறாரா பார்க்கலையா? ಅವ್ರು ನೋಡಿದ್ರ ನೋಡ್ಲಿಲ್ವಾ?
நத்தானியலுக்கே தெரியல நம்ம ஏசப்பா பார்த்தாருன்னு. அவர் சொன்ன உடனே தான் தெரியுது, ஓ ஏசப்பா என்ன பார்த்தாரு அப்படின்னு. ಅಲ್ಲಿ ನತಾನೇಲ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದನ್ನ ಹೇಳಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಅವನು ಓದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எங்க அப்பா இப்போ சொல்லுவாங்க, நீங்க வந்து அந்த ஒரு காலையில வந்து நீங்க நைட்டே ரெடி பண்ணிடணும். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்துவ மீட் பண்றதுக்கு நைட்டே நீங்க ரெடி பண்ணிடணும். இடத்த ரெடி பண்ணிடணும், பைபிளை ரெடி பண்ணிடணும், என்ன பண்ணணும், தண்ணி வேணும்னா தண்ணி வச்சிடணும், எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிடணும். ಅಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವರು ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಂಜಾನೆ ನೀನು ದೇವರನ್ನ ಸಂಧಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆಯಾ ಅಂತಂದ್ರೆ ರಾತ್ರಿನೇ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. ಸತ್ಯವೇದ ಆಗಿರ್ಬೋದು, ನೀರಾಗಿರ್ಬೋದು, ಸ್ಥಳವಾಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲವನ್ನ ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೇ ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. ஏன்னா ஆண்டவர் உங்களை தேடி வருவார். ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನ ಹುಡುಕಿ ಬರ್ತಾರೆ. எனக்கு வந்து அந்த ப்ரேயர் டேபிள் ரொம்ப பிடிக்கும். ப்ரேயர் டேபிள், ಆ ಪ್ರೇಯರ್ ಟೇಬಲ್ ಎಂಬುದಾಗಿ ಅದು ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುವಂತ ಒಂದು ವಿಷಯ. ஏன்னா முழங்கால் போட்டா தூக்க முடியாது. ಯಾಕೆಂದ್ರೆ ಮೊಣಕಲ್ ಹಾಕಿದ್ರೆ ನಿದ್ರೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதே கீழே உட்காந்துறது தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ಅದೇ ಕೆಳಗಡೆ ಕುಂತ್ರೆ ನಿದ್ರೆ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. ஸோ ஒரு சில முயற்சிகளை நீங்க எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும்னா ஒரு சில முயற்சிகள் நீங்க எடுக்கணும். ಅಲ್ಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸಂಧಿಸಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಪ್ರಯತ್ನಗಳನ್ನ ನೀವು ಮಾಡಬೇಕು. ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி வைக்கணும். ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ನೀವು ತಳ್ಳಬೇಕು. இங்க வந்து மார்த்தாளோட சேர்ந்து சமையல் பண்ணிருக்கலாம், எக்ஸ்ட்ரா வேலைகளை செஞ்சிருக்கலாம். ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇರೆ ವಿಷಯಗಳನ್ನು ಕೂಡ ಆಕೆ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು. ஆனா எதை தெரிந்து கொண்டால், ಆದ್ರೆ ಯಾವುದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ? மரியா எதை தெரிந்து கொண்டா? ಮರಿಯಳು ಯಾವುದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ? இயேசு கிறிஸ்துவோட பாதத்திலே உட்காருவதை என்ன பண்ணா? அவர் என்ன முன்னுரிமை கொடுத்தா அதுக்கு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದನ್ನೇ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. சோ இந்த நம்ம வாழ்க்கையில வந்து எதை பண்ணணும் எதோ பண்றது இல்ல, நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಮಾಡಬಹುದು. ஆனா எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம், பிரியாரிட்டி கொடுக்கிறோம்? ಯಾವುದಕ್ಕೆ ನಾವು ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು? இங்க மேரியம்மா எதுக்கு கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்துவோட உட்கார்றதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ಇಲ್ಲಿ ಮರಿಯಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சித்தராமையாவை கூடுறீங்க. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಸಿದ್ದರಾಮಯ್ಯನ ನೀವು ಮನೆ ಕರಿತೀರಿ. எனக்கு பிடிக்காது அப்படிங்க அவரை. ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் வந்து கூப்பிட்டீங்கன்னா இவங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க? ಇಷ್ಟ ಆಗುತ್ತೋ ಆಗೋದಿಲ್ವೋ ಅವರನ್ನ ನೀವು ಮನೆಗೆ ಆಹ್ವಾನವನ್ನು ಮಾಡಿದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? கூப்பிடுறீங்க, வராது. ಕರೀದಿದ್ದೀರಿ, ಬರ್ತಾರೆ. நிறைய கார், விஐபி கார்லாம் வருது, போலீஸ் எல்லாம் வராங்க வீட்டு முன்னாடி. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ VIP ಕಾರ್ಗಳು, ಪೊಲೀಸರೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாம் பாக்குறாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து பாக்குறாங்க, யாரடா ಪಕ್ಕದ இது? ಮನೆಯವರೆಲ್ಲರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாரு வீட்டுக்கு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳೇ ಬಂದ್ರು ಮನೆಗೆ. வீட்டுக்குள்ள வராரு, ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ. நீங்க காணாம போயிடுறீங்க. ನೀವು ಅಲ್ಲಿ ಕಾಣದೇನೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಿ. அவர் பாட்டு உட்காந்து மேலேயும் கீழே பாக்குறாரு. ಅವ್ರು ಕೂತು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. நான் நல்லா இருக்குது வீடு, நீட் கிளீனா இருக்குது, ಮನೆ ಚೆನ್ನಾಗಿದೆ, நல்லா ஸ்மெல் வருது, ಒಳ್ಳೆಯ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆ, அலங்கரிச்சிருக்கிறீங்க. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅಲಂಕಾರ ಮಾಡಿದ್ದೀರಿ. பாக்குறாரு கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிருச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಬೋರ್ ಹೊಡಿತದೆ. அப்புறம் என்ன பண்ணுவாரு நினைக்கிறீங்க? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ಕೊಳ್ತೀರಿ? அவர் என்ன பண்ணுவாரு? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? எழுப்பி போயிடுவாரு. ಎದ್ದು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா நீங்க ஒண்ணு நீங்க உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். ಒಂದೇ ಒಂದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. நம்ம வீட்டுல யாராவது வராங்கன்னா நம்ம வந்து அவங்களை உபசரிப்போம். ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾರಾದ್ರೂ ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರನ್ನು ಉಪಚಾರ ಮಾಡ್ತೀರಿ. அவங்க வந்து மெயினா எதுக்காக வராங்க நம்ம கிட்ட? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾರೆ? நம்ம கூட பேச வந்திருக்கிறாங்க. ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ. ஸோ நம்ம பேசாம அவங்களுக்கு நிறைய நீங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்து நல்லா பிரியாணி போட்டு அனுப்பலாம். ஆனா நீங்க அவங்க கூட பேசலனா அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும். ಅಲ್ಲಿ ನೀವು ಏನೇ ವಿಶೇಷವಾದಂತ ಊಟಗಳನ್ನ ವಸ್ತುಗಳನ್ನ ಮಾಡಿ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಮಾತನಾಡದೆ ಹೋದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. எவ்வளவு அழகா நீங்க பிரியாணி செஞ்சிருக்கலாம், பிரியாணி என்ன நல்லா செஞ்சிருக்கலாம், ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಿರಬಹುದು, பாயாசம் பண்ணிருக்கலாம், ಪಾಯಸ ಮಾಡಿರಬಹುದು, ஃப்ரூட் சாலட் பண்ணிருக்கலாம், ಫ್ರೂಟ್ ಸಲಾಡ್ ಮಾಡಿರಬಹುದು, மட்டன் வறுவல் பண்ணிருக்கலாம், ಮಟನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಫ್ರೈ ಮಾಡಿರಬಹುದು, பிரான்ஸ் பண்ணிருக்கலாம், ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾನ್ಸ್ ಮಾಡಿರಬಹುದು. எல்லாம் கொடுத்துட்டு ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು அவங்க சொல்றத நீங்க கேட்கலனா ಅವ್ರು ಹೇಳುವಂತದನ್ನ ನೀವು ಕೇಳಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நீங்க மார்த்தால போல இருப்பீங்க. ನೀವು ಮಾರ್ತಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತೀರಿ. ஆனா மேரி என்ன பண்ணா? ಆದ್ರೆ ಮರಿಯಳು ಏನ್ ಮಾಡಿದ್ಲು? சாப்பாடு பண்ணி வச்சிட்டோம். ಆ ಅಡಿಗೆನ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾಳೆ. ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்துக்கு அவங்க சீடர்களுக்கும் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. ಅಲ್ಲಿ ಆ ಶಿಷ್ಯರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಆಯ್ತು. இப்போ அவர் வந்துட்டாரு நம்ம வீட்டுக்கு. ಈಗ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ரொம்ப முக்கியமானது இது, சாப்பாடா அவர் கூட உட்கார்றதா? ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವುದು? ಊಟನ ಅಥವಾ ಅವರ ಪಾದದ ಬಳಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದ? இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல என்ன பண்ற? உட்கார்றது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ. ஒரு நாள் ஒரு எல்டர் இருந்தாராம் சர்ச்சில். எல்டர்
ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಮುಖ್ಯಸ್ಥರು ಇದ್ರು, ಸಭೆ ಮುಖ್ಯಸ್ಥರು. அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா வேலையும் அவர் தான் செய்வாரா. ಅವರೇ ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. மைக் போடுவாரு, மைக் அரேஞ்ச் பண்ணுவாரு, ಮೈಕ್ ಆಗ್ತಾ ಇದ್ರು, ಮೈಕ್ ಅರೇಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணுவாரு, ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணுவாரு, ಸ್ಟೇಜ್ ಅರೇಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, காணிக்கை எடுப்பாரு, ಕಾಣಿಕೆ ಆಗ್ತಾ ಇದ್ರು, மத்தவங்களை உபசரிப்பாரு. ಇತರರನ್ನ ಉಪಚರಿಸುವಂತದ್ದು, ரொம்ப வேலைகள் செஞ்சுட்டே இருப்பார் சபையில. ತುಂಬಾ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರು. ஒரு நாள் அவங்க வீட்டுல அவங்க குட்டி பொண்ணு வந்துச்சான். ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ குட்டி பொண்ணு வந்துச்சான், மக அவங்க வீட்டுல வந்துச்சான். ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಗು ಅವರ ಮನೆಗೆ ಬಂತಂತೆ. வீட்டுல வந்து அப்பாட்ட சொல்தான், ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அப்பா சர்ச்சில் நீங்க இவ்வளவு வேலை செய்றீங்க, ಮನೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, சபையில ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ஆனா வீட்டுல எப்பவுமே கோவப்படுறீங்களே, ಆದ್ರೆ ಮನೇಲಿ ತುಂಬಾ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ, எரிஞ்சு விழுறீங்களே, எரிஞ்சு விழுறீங்களே. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡು ನೀವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. அப்ப வந்து எதுக்கப்பா, ಯಾಕಪ್ಪ? அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுச்சா, ಆಗ ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ, ஆண்டவருக்காக வேலை செஞ்சேன், ದೇವ್ರಿಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀನಿ, ஆனா எங்க என்னத்தை விட்டுட்டேன், அவர் பாதத்தடியில உட்கார்றத நான் விட்டுட்டேன். ಆದ್ರೆ ಅವರ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದನ್ನೇ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. அதுக்கப்புறம் அவர் பாதத்துல இயேசு கிறிஸ்து டெய்லி என்ன பண்ணா, இயேசு பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சாராம். ಆಗ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋದನ್ನ ಅವ್ರು ಮಾಡಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அமைதியா ஆண்டவருடைய வார்த்தையை வச்சுட்டு ஆண்டு கூட உட்கார ஆரம்பிச்சாராம். ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಅವರು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் ஸ்லோவா என்ன ஆயிடுச்சு, அந்த கோப குணம் அவரை விட்டு போயிருச்சு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹಂತ ಹಂತವಾಗಿ ಕೋಪ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ஸோ இங்க வந்து பாருங்க, நம்ம வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು, அதுக்கு முன்னாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರನ್ನ ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು, ಆರಾಧಿಸಬೇಕು. இங்க பாருங்க, நீங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிசாசு சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார். இயேசு கிறிஸ்து பிசாசு வந்து சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, ಅಲ್ಲಿ ಸೈತಾನನಿಂದ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗಮನಿಸ್ರಿ. நீ கர்த்தரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், அப்புறம் நீ என்ன பண்ணணும், அவரை சேவிக்க வேண்டும் அப்படி சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಮೊದಲು ನೀನ್ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ರೆ 4வது அதிகாரத்துல நீ தேவனுடைய 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் 8வது வசனம், அதான் 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே 7வது வசனம். 7வது வசனம். 7ನೇ ವಚನ. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். லூக்கா 4வது அதிகாரமா, யோவான் ಮತ್ತಾಯ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. லூக்கா 4வது அதிகாரம் 8வது வசனம். ಲೂಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துக்கு ஃபர்ஸ்ட் you shall worship the Lord and him only. ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. ஃபர்ஸ்ட் ஆராதிக்கணும், அப்புறம் நீ என்ன பண்ணணும், அவரை சேவிக்கணும். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತಂದ್ರೆ, ನಿನ್ನ ದೇವರಾಗಿರೋ ಕರ್ತನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲ್ಪಡಬೇಕು, ಆತನೊಬ್ಬನನ್ನೇ ನೀನು ಆರಾಧಿಸಲ್ಪಡಬೇಕು. சோ நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்க நீங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னா, நீங்க அவங்க என்ன நீங்க செய்யற எல்லா வேலையிலயும் என்ன இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತು ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡದೇನೆ ಬೇರೆ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕದಲಗೊಳಿಸುವಂತ ವಿಷಯವಾಗಿರ್ತದೆ. 1 ಪೇತ್ರ 2வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க எப்படி பிறந்த குழந்தைங்க என்ன பண்ணும், பாலுக்கு. ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಹಸು ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತದೆ, என்ன பண்ணுமா மரியா, ಏನ್ ಮಾಡ್ತದೆ, குழந்தை என்ன பண்ணும், ಅಳುಲ್ಲ. ಫಸ್ಟ್ என்ன பண்ணும், ಅಳು. ಅಲ್ಲಿ ಮಗು ಏನ್ ಮಾಡ್ತದೆ, ಅಳ್ತದೆ. அதே மாதிரி நம்ம எதுக்காக அழணுமா, ನಾವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಳಬೇಕಂತೆ, திருவசனமாகிய ஞானப்பால். எது, ஆண்டுடைய வசனம். ಅಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾರಮಾರ್ಥಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ. அவ்வளவு பசியில நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு பசியா இருக்குது ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க,
எனக்கு பசியை என்ன பண்ணுங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லணும். ಅಲ್ಲಿ ದೇವರೇ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹಸಿವಿನಿಂದ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಹಾಗಾಗಿ ನಿನ್ನ ಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾರಮಾರ್ಥಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಹಸಿವನ್ನ ನೀಗಿಸು ಎಂಬುದಾಗಿ. ஸோ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலனா உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಬೆಳವಣಿಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. மேரி வந்து என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் காலடியிலே போய் உட்கார்ந்தார். ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ ತಕ್ಷಣವಾಗಿ ಆತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. உண்மையாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி வசனத்தை தியானிப்பாங்க. ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಿಯೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ನಿಜವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸ್ತಾನೇ ಇರ್ತಾರೆ. எனக்கு ரட்சிப்புக்கு பின்னாடி இருக்க அனுபவம் என்னன்னா பைபிள் படிக்க போரா இருக்கும், ரொம்ப போர் அடிக்கும். ಅಲ್ಲಿ ಸೇವಕರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಹಿಂದಿನ ಅನುಭವ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಓದುವುದಕ್ಕೆ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು ಅಂದ್ರೆ ಬೋರ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ ಯಾವಾಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ನೋ யாருமே சொல்ல தேவையில்ல பைபிள் படினி, ಯಾರು ಕೂಡ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಬೈಬಲ್ ಓದು ಅಂತ. நம்மளே போய் உட்கார்ந்துரும். ನಾವೇ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. ஏன்னா என்னது நம்மளுக்கு என்ன செய்யுது, பசிக்குது. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮಗೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಹಸಿವಾಗ್ತಾ ಇದೆ. ஸோ உங்க வாழ்க்கையில பசிக்கலனா என்ன அர்த்தம், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಹಸಿವು ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ மேபி நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை, ನೀವಿನ್ನೂ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಲ್ಲ, அப்படி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லை. ಇನ್ನೂ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನನ್ನಾಗಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. இல்ல ரெண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ நமக்கு எப்போ பசிக்காது, எப்போ பசிக்காது, ನಮ್ಗೆ ಯಾವಾಗ ಹಸಿವಾಗೋದಿಲ್ಲ, வயிறு ஃபுல்லா இருந்தா பசிக்காது, அப்புறம் ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದ್ರೆ ನಮಗೆ ಹಸಿವಾಗೋದಿಲ್ಲ, உடம்பு சரியில்லை பசிக்காது. ದೇಹ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹಸಿವಾಗುವುದಿಲ್ಲ. படுத்திருக்கேன் சாப்பிட பிடிக்குமா, ஜுரம் இருக்கும்போது ಜ್ವರ ಬಂದು ಮಲ್ಕೊಂಡಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹಸಿವಾಗ್ತದ, பசிக்காது. ಹಸಿವಾಗುವುದಿಲ್ಲ. பாவத்துக்கு நம்ம அடிமையா இருந்தா பசிக்காது நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಹಸಿವಾಗುವುದಿಲ್ಲ. பாவத்துக்கு இன்னும் அடிமையா இருந்தா பண்ண முடியாது, ஆண்டோட வசனத்தை தியானிக்கணும்னு நம்மளுக்கு தோணாது. ಅಲ್ಲಿ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஸோ உங்க வாழ்க்கையில வந்து நீங்க மனம் திரும்பணும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவரே எனக்கு நான் நோயில இருக்கேன், ஆண்டவரே ದೇವರೇ ನಾನು ರೋಗದಲ್ಲಿದ್ದೀನಿ, நான் இருதயம் பாவத்துல இருக்கேன், ஆண்டவரே ನನ್ನ ಪಾಪ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯ ಪಾಪದಲ್ಲಿದೆ, நான் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே தூக்கம் வந்துடுது, ஆண்டவரே ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು ಅಂದ ತಕ್ಷಣವಾಗಿ ನಿದ್ರೆ ಬರ್ತಾ ಇದೆ ನನಗೆ. அப்ப நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கணும். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಾವು ಶುದ್ಧ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்கு, சங்கீதம் 1 என்ன படிச்சோம், பகலும் இருளும் கர்த்தரை வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில? ಅಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಹಗಲಿರುಳು ದೇವರ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನ ಧ್ಯಾನಿಸುವನಾಗಿ ಅದನ್ನೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇರುವಂತವನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಅಭಿವೃದ್ಧಿನ ಹೊಂತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಆ ರೀತಿ ಕಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. நீங்க செய்யற வேலை எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாத சக்சஸ் ஆகணுமா வேண்டாமா? ನೀವು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಬೇಕಾ ಬೇಡವಾ? வேண்டாமா? ಬೇಕಾ ಬೇಡವಾ? நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, ನೀವು ಪರೀಕ್ಷೆನ ಬರೀತೀರಿ, எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுக்கணும் வேண்டாமா? ನೀವು ಪರೀಕ್ಷೆನ ಬರಿತಾ ಇದ್ದೀರಿ, ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಕ್ಸ್ ನಿಮಗೆ ಬರಬೇಕಾ ಬೇಡವಾ? ಬರ್ಬೇಕಾ? ಫ್ಯೂಚರ್ல நீங்க பெரிய பெரிய ஆள் ஆகணுமா வேண்டாமா? ನೀವು ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆಗ್ಬೇಕಾ ಆಗ್ಬಾರ್ದಾ? இல்ல டம்மி பீஸா இருக்கணுமா? டம்மி பீஸா இருக்கணுமா, சக்சஸ் ஆகணுமா? ಇಲ್ಲ. அப்ப நான் என்ன பண்ணணும், ಯಾರ தேடணும், ಕಾலையில ಯಾರ ಹತ್ರ ಕುತ್ಕೊಬೇಕು, ಏಸಪ್ಪ ಕಾಲ್ ಭಾಗದಲ್ಲಿ ಕುತ್ಕೋಬೇಕು. ನೀವು ಜೀವನದಲ್ಲಿ ಯಶಸ್ಸನ್ನ ಕಾಣಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಮುಂಜಾನೆ ನೀವು ಯಾರನ್ನು ಹುಡುಕ್ಬೇಕು? ಯೇಸು செய்வது எல்லாமே வாய்க்கும்னு போட்டிருக்கு. ನೀವು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದದೆ. ஏன்னா யார் வருவாங்க கூட? ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರು ಬರ್ತಾರೆ? ஏசப்பா வருவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರ್ತಾರೆ. நீங்க காலையிலேயே அவரை கூப்பிட்டுட்டீங்கன்னா, ಮುಂಜಾನೆಯೇ ಅವರನ್ನ ನೀವು ಕರೆದ್ರಿ ಅಂದ್ರೆ அவர் காலையிலேயே உங்ககிட்ட வந்து வந்துருவார். ಮುಂಜಾನೆಯೇ ನಿಮ್ಮ ಏನಪ್ಪಾ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. வாருமையா போதகரே வந்து என்னிடம் தங்கீரும், சேருமையா பந்தீனில் சிறியமையா பந்தீனில் சிறியவராம் எங்களிடம் ஒளிமங்கி இருளாச்சி உத்தமனே வாருமையா, கலித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்யும், வாருமையா போதகரே வந்து என்னிடம் தங்கீடும். அப்படி நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீ தான் என்னோட போதகர்,
ನೀವ್ ಹೇಳ್ಬೇಕು, ದೇವ್ರೇ ನೀನೇ ನನ್ನ ಬೋಧಕನು, வந்து என்ன பண்ணுங்க என் கூட ಬಂದು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಏನ್ ಮಾಡ್ರಿ, தங்கிருங்க. ಉಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆணுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல உங்களுக்கு. ಅನೇಕರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳೋದಕ್ಕೆ ಅವರಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ, போர் அடிக்கும் உங்களுக்கு. ಬೋರ್ ಆಗುತ್ತೆ ಅವರಿಗೆ. கொஞ்ச நேரம் கேட்டவொடனே தூங்கிடுவாங்க. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆದ ನಂತರದಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡ್ ಬಿಡ್ತಾರೆ. எனக்கெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல இங்க நல்லா போதிக்கிறவங்க வந்து 5 மணி நேரம் போதிச்சாலும் உட்காந்து நான் கேட்கணும்னு ஆசைப்படுவேன். ಕೆಲವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧಿಸುವಂತಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 5 ಗಂಟೆ ಆದ್ರೂ ಕೂಡ ಅವ್ರು ಬೋಧನೆ ಮಾಡುವಂತದನ್ನ ಕೇಳಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂತ ಆಸೆ ಬರ್ತದೆ. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆணுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஆசை இருக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಸೆ ಅದು நான் ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஒரு சிலர்லாம் பார்த்திருக்கேன், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படி வாட்ச திருப்பி பார்ப்பாங்க. ಕೆಲವರನ್ನ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅರ್ಧ ಗಂಟೆ ಅಥವಾ ಮುಕ್ಕಾಲು ಗಂಟೆ ಆಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಗಡಿಯಾರನ್ನು ತಿರುಗಿಸಿ ನೋಡ್ತಾರೆ. ஏதோ பிரச்சனை இருக்கு உங்க வாழ்க்கையில, ಏನೋ ಸಮಸ್ಯೆ ஏதோ ನಿಮ್ಮ ஆவிக்குரிய ಜೀವಿತದಲ್ಲಿದೆ. உங்க ஆவிக்குரிய நோய் இருக்கு உங்க வாழ்க்கையில. ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ರೋಗ ಇದೆ ನಿಮಗೆ. ஆண்டவர் போதகர், உலகத்தை படைச்சவர், ದೇವರು ಲೋಕವನ್ನೇ ಉಂಟು ಮಾಡಿದಂತವನು உங்களை தேடி வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. கூப்பிட்டா மாத்திரம் பத்தாது, ಕರೆದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ, டோரை திறந்தா மாத்திரம் பத்தாது. ಬಾಗಿಲ ತೆರೆದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. அவர் என்ன போதிக்கிறாருன்னு அவர் காலடியில் உட்கார்ந்து கேட்க ஒரு மனசு நமக்கு இருக்கணும். ಅವರು ಏನನ್ನ ಬೋಧಿಸ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ನೀವು ಅಲ್ಲಿ ಅವರ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕು. நீங்க ஒரு வீட்டுல செய்யற வீட்டு அம்மா, ஒரு எஜமானி அம்மாவா இருந்தீங்கன்னா, ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯಜಮಾನ ಅಥವಾ ಯಜಮಾನಿಯಾಗಿದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ காலையிலே ஆண்டருக்கு ஃபர்ஸ்ட் இடத்த கொடுங்க. ದೇವರಿಗೆ ಮೊದಲೇ ಸ್ಥಳವನ್ನ ಕೊಡ್ರಿ. அவர் கூட போய் பேசுங்க கொஞ்ச நேரம். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿ. அவர் ஆண்டுடைய வசனத்தை தியானி கொஞ்ச நேரம். ದೇವರ ವಚನವನ್ನ ನೀವು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿ. அதுக்கப்புறம் உங்க வேலைகளை செய்யுங்க. ತದನಂತರದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ರಿ. நீங்க வெளியில போய் வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ ಅಂದ್ರೆ ஆண்டரை ஃபர்ஸ்ட் காலையிலே தேடுங்க. ದೇವರನ್ನ ಮುಂಜಾನೆಯೇ ನೀವು ஏன்னா ಹುಡುಕುವಂತ அந்த நாள் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ದಿವಸ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ, நிறைய சோதனைகள் வரும், ಅನೇಕ ಶೋಧನೆ ಬರ್ತದೆ. எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்றாரு, அதை சமாளிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உங்க கூட இருப்பார். ಆ ಎಲ್ಲಾ ಶೋಧನೆಗಳನ್ನ ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ತಕ್ಕ ಬಲವನ್ನ ದೇವರು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, ನೀವು ಒಬ್ಬ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ ಅಂದ್ರೆ, உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா ನಿಮಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ காலையிலே ஏசப்பா கிட்ட போங்க. ಮುಂಜಾನೆ ಯೇಸುವಿನ ಸಂಬಂಧಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ರಿ. ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்ல, ದೇವರೇ ನನಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ, அந்த சப்ஜெக்ட் புரிய மாட்டேங்க, எனக்கு ಈ ಒಂದು ವಿಷಯ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ನನಗೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿ. அவர் உங்க கூடயே வருவார். ಅವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರ್ತಾರೆ. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கூடயே வந்து என்ன பண்ணுவாரு, அற்புதம் செய்வார். எப்போ அவர் பாதத்துல நீங்க உட்காரும் போது, ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾವಾಗ ಅಂದ್ರೆ ನೀವು ಆತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಾಗ. அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில. ಅವರಿಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಕೊಡಬೇಕು. அப்போதான் வந்து என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து பிரசன்னம் உங்க கூடயே வரும். ಆಗ ಯೇಸುವಿನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರ್ತದೆ. பாருங்க 10வது ஃபர்ஸ்ட் 2வது வசனம், 2வது பாருங்க என்ன ஆகுதுன்னு. 2வது ಎರಡನೇ ಭಾಗವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. லூக்கா 10 அதிகாரத்துல ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 40 40வது வசனம். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, மார்த்தாமா வராங்க. ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಳು ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அவங்களுக்கு என்ன இருக்காங்க, அவங்க ரொம்ப என்னவா இருந்தாங்களா, என்ன பட்டிருக்கு, வேலை செஞ்சு மிகவும் வருத்தம் அடைந்து, மிகவும் வருத்தம் அடைந்து. அவன் பாருங்க, அவ எவ்வளவு வேலை செய்யறா, ஆனா என்ன இருந்துச்சு அவன் வாழ்க்கையில, வருத்தம் இருந்துச்சு. யாருக்காக வேலை செய்யறா, இயேசு கிறிஸ்துக்கு தான் வேலை செய்யறா, ஆனாலும் என்ன இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಆಕೆ ಎಷ್ಟೋ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಆಕೆ ಜೀವನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಆಕೆ ಮಾಡುವಂತ ಕೆಲಸದ ವಿಷಯವಾಗಿ ಬೇಸತ್ತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. உங்க வாழ்க்கையில நீங்க ஊழியம் செய்யலாம், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ஆனா உங்க வாழ்க்கையில வருத்தம் இருக்கலாம். ಆದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಸತ್ತು ಇರಬಹುದು. அது ஆண்டோட சித்தமா இல்லையா? ಅದು ದೇವರ ಚಿತ್ತನ ಇಲ್ವಾ? இல்லவே இல்லை. ಇಲ್ವೇ ಇಲ್ಲ. 5 அப்போ 2 மீனை வந்து 5000 ஆண்களுக்கு போஸ்தவர். அவர் வந்து இந்த வீட்டுல வந்து பசி இருக்கிறவங்களுக்கு பசி ஆட்ட முடியாதா? ಅಲ್ಲಿ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನುಗಳ ಮೂಲಕವಾಗಿ 5,000 ಜನಗಳಿಗೆ ಊಟವನ್ನು ಮಾಡಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರಿಗೆ ಈ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆಹಾರದಿಂದ ಒಂದು ಹಸಿವನ್ನ ನೀಗಿಸುವಂತ ದೊಡ್ಡ ವಿಷಯವೇ ಇರಲಿಲ್ಲ. மார்த்தாவோட பிரச்சனை என்னன்னா, ಮಾರ್ತಳ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ, அவ வந்து நான் வந்து வேறவங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன், உபசரிக்கிறேன்னு நினைச்சா,
ಅಲ್ಲಿ ಆಕೆ ಅಂದ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಉಪಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ. ஆனா உண்மையாவே இவன் என்ன பண்ணா, ரொம்ப துக்கத்தோட இருந்தா. ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿಯೂ ಬಹಳ ಬೇಸತ್ತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ ಆಕೆ. ஓ இது பண்ணா நல்லா இருக்குமா, ஓ இது எப்படி இருந்துச்சு தெரியலையே, இது எப்படி யோசனைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கே இங்கே போயிட்டே இருந்துச்சு அவளுக்கு. ಅಯ್ಯೋ ಇದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತಲ್ಲ, ಅದನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತಲ್ಲ, ಅದು ಮಾಡಿದ್ರೆ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಅಂತಕ್ಕಂತ ಅದೇ ಒಂದು ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಆಕೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ. இயேசு வந்துட்டார். ಯೇಸು ಬಂದಿದ್ದಾನೆ. நீங்க என்ன பண்ண தேவையில்ல, ನೀವೇನ್ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, கவலைப்பட தேவையில்ல, ಚಿಂತೆಗೆ ಒಳಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணலாம், அவர் என்ன எப்படி இருக்கிறீங்களோ கம் ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர், எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை நீங்க சந்திக்கலாம் உங்க வாழ்க்கையில. ನೀವು ಯೇಸುವಿನ ಸನ್ನಿಧಿಗೆ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದೀರೋ ಅದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬನ್ರಿ. ஒரு சில நேரத்துல வெளியில நம்ம போயிடுவோம், ಕೆಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. காலையில் எழும்பினோடனே பல்லு வளர்க்க முடியாது. ಮುಂಜಾನೆ ಎದ್ದ ತಕ್ಷಣವಾಗಿ ಹಲ್ಲನ್ನು பாருங்க, ಉಜ್ಜುವುದಕ್ಕಾಗ ஏரோப்ளைன்ல போறீங்க, ಏರೋಪ್ಲೇನ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ, ஏரோப்ளைன் இறங்கிருச்சு, ಏರೋಪ್ಲೇನ್ ಕೆಳಗಿಳಿತಾ ಇದೆ, காலையில ஆண்டரை சந்திக்கணும். ದೇವರನ್ನು ನೀವು ಸಂಧಿಸಬೇಕು. நான் பல்லு வலிக்கிட்டு தான் ஆண்டர் கிட்ட பேசுவேன் அப்படின்னா என்ன ஆகும், ನಾನು ಬ್ರಷ್ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲೇ ದೇವರನ್ನ ನಾನು ಸಂದರ್ಶಿಸ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ, அன்னைக்கு பல்லு முழுதும் பல்லே வளர்க்க முடியாம ஆயிரும். ಆ ದಿವಸ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹಲ್ಲನ್ನು ಉಜ್ಜುವುದಕ್ಕೆ பாருங்க, அதான் சொல்றேன், நீ ஒரு என்னைக்கும் பிசாசு வந்து என்ன பண்ணுவான், இப்படியாவது உங்களை என்ன பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಗಲಿಬಿಲಿಗೆ ಒಳಪಡಿಸಬೇಕು. ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பண்ணிடணும், சிக்க விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்து கூட மீட்டிங் வைக்கக்கூடாது. அதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணக்கூடாது, மீட் பண்ணிடக்கூடாது. ಅಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಅಂತಂದ್ರೆ ಏನನ್ನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕು. ಹೇಗೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಈತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಅಥವಾ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಬಾರ್ದು. பரபரப்பா இருப்பாங்க, ஆண்டருக்காக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, இயேசு கிறிஸ்து மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಚುರುಕಾಗಿ ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನ ಚುರುಕುಳ್ಳವರಾಗಿನೇ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ಅವರು ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா மரியாமா நீங்க அதெல்லாம் எல்லா கவலையும் மறந்துட்டு யாருக்கு இல்ல உட்காந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து காடியில உட்காந்தாச்சு. ಆದ್ರೆ ಮರಿಯಳು ಅದೆಲ್ಲವನ್ನ ಮರ್ತು ಬಿಟ್ಟು ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ. இவங்க மார்த்தா என்ன நினைப்பாங்க, சீடர்கள் என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், யாருமே கவலை இல்ல. நான் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து பாதத்துல உட்காரணும். ಅಲ್ಲಿ ಅಕ್ಕ ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಶಿಷ್ಯರೇನ್ ಅನ್ಕೊಂತಾರೆ, ಅಥವಾ ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಯಾರು ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಚಿಂತೆ ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಎಲ್ಲವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. நீங்களும் அவ்வளோக்குள்ள என்ன பண்ணணும், எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் என்ன பண்ணணும் தெரியும். ஓகே, நாளைக்கு வந்து காலையிலேயே 5 மணிக்கு என்ன பண்ணணும், நான் வந்து கிளம்ப போறேன்னா 4 மணிக்கே நீங்க என்ன பண்ணணும், ரெடி ஆயிரணும் இயேசு கிறிஸ்துவை மீட் பண்றதுக்கு. ಅಲ್ಲಿ 5 ಗಂಟೆಗೆ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಯೇಸುವನ್ನ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಲ್ಪಡಬೇಕು. எப்பவும் நீங்க ஒரு பிளான் பண்ணிடணும், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு நீங்க ஒரு பிளானோட இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪೂರ್ವ ಯೋಜನೆನ ನೀವು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்துல பாருங்க. ಏಷಯ 40ನೇ 31ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதனாலதான் நீங்க உட்கார்க்கணும் சொல்றது. நம்ம ಈ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುವಂತದ್ದು. ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கு புது பலன் கொடுப்பார் ஆண்டவர். ದೇವರಿಗೆ ನೀವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುವಾಗ ದೇವರು ನೂತನ ಬಲವನ್ನ ನಿಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. நீங்க வேலை செஞ்சாலும் என்ன ஆகாது, உங்களுக்கு ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗೋದಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಟಯರ್ಡ್ ಆಗ மாட்டீங்க, ಸುಸ್ತಾಗೋದಿಲ್ಲ. ನೀವು ಓಡಿனாலும் என்ன ஆகாது, உங்களுக்கு ಓಡಿದ್ರು ಕೂಡ ಏನಾಗೋದಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಸೋಂದು போக மாட்டீங்க, நீங்க ಬಳಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சீக்ரெட் என்னது, ರಹಸ್ಯ ಏನದು, காலையில என்ன பட்டீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, ஆண்டருக்கு கொடுத்தீங்க உங்க வாழ்க்கையில டைம். ದೇವರನ್ನ ಮುಂಜಾನೆಯೇ ಹುಡುಕುವಂತವರಾಗಿ ನೀವು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொஃபசர் டைம் மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தர் வந்தார். ಒಂದು ದಿವಸ ಸಮಯ ನಿಯೋಜನೆ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ಪ್ರೊಫೆಸರ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂತ, ಸಮಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಗದಿಪಡಿಸಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಾವೀಣ್ಯತೆ ಹೊಂದಿರತಕ್ಕಂತ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்திருந்தாங்க. ಅನೇಕ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய பாட்டில் எடுத்தார். ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಬಾಟಲಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பெரிய என்னது இந்த ஒரு ಗ್ಲಾಸ್ ಬಾಟಲ್ மாதிரி ஒன்று எடுத்தார். ಆ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗಾಜಿನ ಒಂದು ಬಾಟಲ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பெரிய ಗ್ಲಾಸ್ ಬಾಟಲ್ என்ன பண்ண, ஒரு பெரிய ಕಲ್ಲು தூக்கி உள்ள வச்சார். ಆ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನ ಒಂದು ಬಾಟಲ್ ಒಳಗಡೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பெரிய ಕಲ್ಲು உள்ள வச்சார். ಆ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಅದರ ಒಳಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் அங்க கேட்டாரு, அங்க இருக்கிறவங்கள பார்த்து கேட்டாரு, இப்போ வந்து இது ஃபுல்லா இருக்குதா ஃபுல்லா இல்லையா அப்படின்னு கேட்டார். ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದು ಪೂರ್ತಿಯಾಗಿದೆಯೋ ಅಥವಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க இருக்கவங்க எல்லாம் ஃபுல்லா ஆயிருச்சு அப்படினாங்க. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರು ಇದು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப அவர் என்ன சொன்னாரு, ಆಗ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು, கீழ இருந்து கொஞ்சம் ஒரு சில இந்த சின்ன என்ன பண்றாங்க,
பெபிள்ஸ் மாதிரி அந்த சின்ன சின்ன கல் எடுத்து உள்ள போட ஆரம்பிச்சார். ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಲ್ಲುಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಹಾಕೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. இப்போ ஃபுல் ಆಯ್ತಾ அப்படின்னு கேட்டார். ಇವಾಗ ಪೂರ್ತಿ ಆಗಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. அப்போ அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்தாங்க. இப்போ ಆಗ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. இல்ல அப்படின்னாங்க. ಇಲ್ಲ ಅಂದ್ರು. அப்ப இன்னும் கொஞ்சம் மண் எடுத்தாரு. ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಮಣ್ಣನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. மண்ணை போட்டார் உள்ள. ಒಳಗಡೆ ಮಣ್ಣನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ. அந்த எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் போய் மண் உட்காந்துச்சு. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲ ಗ್ಯಾಪ್ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಮಣ್ಣು ಕೂತ್ಕೊಂಡಿದೆ ಅಲ್ಲಿ. அப்படி ரெண்டு ஆட்டு ஆட்டினார். ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಾಡಿಸಿದಾರೆ ಅದನ್ನ. இன்னும் கொஞ்சம் மண் போட்டார். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮಣ್ಣು ಹಾಕಿದ್ದಾರೆ. இப்போ ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா? ಇವಾಗ ಪೂರ್ತಿ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? பாதி இது வந்து ஆயிடுச்சுனாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்ல அப்படின்னாங்க. ಅರ್ಧದಷ್ಟು ಜನ ಏನಂತಂದ್ರೆ ಪೂರ್ತಿ ಆಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನು ಅರ್ಧ ಜನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கொஞ்சம் தண்ணி எடுத்தார். ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರಂತೆ. தண்ணியை ஊத்துனார் உள்ள. ನೀರನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ. இப்போ ஃபுல் ஆயிடுச்சா ஃபுல் ஆகலையா அப்படின்னா? ಇವಾಗ ಪೂರ್ತಿ ತುಂಬಿದೆಯಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರಂತೆ. ஃபுல் ஆயிடுச்சு. ಪೂರ್ತಿ ತುಂಬಿದೆ. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டார். ಇದರಿಂದ ನಿಮಗೆ ಏನ್ ಅರ್ಥ ಆಯ್ತು? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? எப்பவுமே என்ன இருக்கும், கொஞ்சம் இடம் வந்து எப்பவும் கொஞ்சம் காலியா இருக்கும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேரத்தை நிரப்பிக்கலாம் அப்படின்னாங்க. ಯಾವಾಗ್ಲೂ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಗ ಇರ್ತದೆ, ಅದನ್ನ ಸಮಯವನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೋದು, ಅದನ್ನ ತುಂಬಿಕೊಳ್ಬಹುದು. ஆனா அவர் சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು அது கிடையாது ஆன்சர். ಅದು ಸರಿಯಾದಂತ ಉತ್ತರ ಅಲ್ಲ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ಮೊದಲು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, பெரிய கல்ல உள்ள போடணும்னாரு. ದೊಡ್ಡದಾದಂತ ಕಲ್ಲನ್ನ ಒಳಗಡೆ ಹಾಕ್ಬೇಕು. சின்னதெல்லாம் போட்டு பெருசா உள்ள போட முடியுமா? ಚಿಕ್ಕದನ್ನೆಲ್ಲ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ದೊಡ್ಡದನ್ನ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹಾಕೋದಕ್ಕಾಗುತ್ತಾ? முடியாது. ಆಗೋದಿಲ್ಲ. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரியவர் யாரு? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರು ಯಾರು? இயேசு கிறிஸ்து. அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ಅವರಿಗೆ ಮೊದಲ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ರಿ. அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் உள்ள போயிடும். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. ஆனா பெரிய கல்ல உள்ள போடாம நீங்க ஆண்டவர் தேடாம நீங்க வச்சதெல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாரும் சோறு வந்துரும் உங்க வாழ்க்கை. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ನೀವು ಹುಡುಕದೆ ಬೇರೆ ವಿಷಯಗಳನ್ನು ಹುಡುಕಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೋಲುಗಳು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இயேசு கிறிஸ்து கூட நீங்க நேரம் செலவழிக்கிறதா என்னது, பெரிய கல்லு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೀವು ಸಮಯವನ್ನ ಕಳೆಯುವಂತದ್ದೇ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಕಲ್ಲು. யாருக்கும் தெரியாது, ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ, உங்களுக்கும் ஒரு சில நேரத்துல வந்து புரியாது, ನಿಮಗೂ ಕೆಲವು ಸಮಯದ ಅರ್ಥ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா அதுதான் உங்க வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். ಆದ್ರೆ ಅದೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಅದು ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಅಸ್ತಿವಾರ. நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும். ನೀವು ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಅದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲ್ಪಡುತ್ತದೆ. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிராதீங்க. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಗಲಿಬಿಲಿಗೆ ಒಳಪಡಬೇಡ್ರಿ. ஒரு நாள் ஒருத்தர் வந்து இந்த என்ன பண்ணாரா, இந்த ஒரு நாய் வாங்கினாராம். நாய் ಒಂದು ದಿವಸ ಒಬ್ಬರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನಾಯಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. வேட்டை நாய். ಬೇಟೆ ನಾಯಿ. என்ன நாய்? வேட்டை நாய். எங்க இருந்த ಬೇಟೆ நாய்? ಬೇಟೆ ನಾಯಿ ಹೆಂಗಿರುತ್ತೆ? யார்கிட்ட இருக்கும் ಬೇಟೆ நாய்? ಬೇಟೆ போலீஸ் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேட்டை நாய் வாங்கினாராம். ಸೊ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪೊಲೀಸರ ಬಳಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬೇಟೆ ನಾಯಿನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த ಬೇಟೆ நாயை சரி டெஸ்ட் பண்ணலான்னு காடு கூட்டு போனாராம். ಆ ಬೇಟೆ ನಾಯಿಯನ್ನ ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಾಡಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರಂತೆ. அதுகிட்ட வந்து ஒரு கரடியோட ஸ்மெல் கொடுத்துட்டு கரடியை காமியை கூட்டு போனாராம். ಅಲ್ಲಿ ಕರಡಿ ಒಂದು ಸ್ಮೆಲ್ ಅನ್ನ ಅದಕ್ಕೆ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ಕರಡಿಯನ್ನು ತೋರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೋದ್ರಂತೆ. அதுவும் நல்ல ஸ்பீடா ஓடிச்சான். ಅದು ಕೂಡ ವೇಗವಾಗಿ ಓಡಿ ಹೋಯ್ತು. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஒரு இந்த ஒரு மானோட ஸ்மெல் வந்துருச்சான். ಅದೇ ಓಡಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಸುವಿನ ಒಂದು ಸ್ಮೆಲ್ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. மானு ಜಿಂಕೆ ಒಂದು ಸ್ಮೆಲ್ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. அது தேடி அந்த பக்கம் வேற இடத்துல இழுத்துட்டு போயிருச்சான். ಅದನ್ನ ಹುಡುಕೊಂಡು ಇನ್ನೊಂದು ಭಾಗಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. அப்படியே போயிட்டு இருக்கணும், ஒரு ராபிட் அப்படின்னா ஒரு முயல் ஸ்மெல் வந்துருச்சு அதுக்கு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಓಡಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮೊಲದ ಒಂದು ವಾಸನೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದರಿಂದ ಓಡಿ ಹೋಗ್ತಾ இன்னொரு டைரக்ஷன் இழுத்துட்டு போச்சா, ಇನ್ನೊಂದು ದಿಕ್ಕಿಗೆ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கடைசியில ஒரு எலி பொந்து கிட்ட போய் விட்டுருச்சு அவன. ಕೊನೆಗೆ ಆ ಒಂದು ಇಲಿಯ ಹತ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ நம்ம வாழ்க்கையில வந்து அப்படியே நம்ம இந்த ஒரு டிஸ்ட்ராக்டடாவே இருந்தோம்னா, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಚಂಚಲ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಲ್ಪಡುವಾಗ நம்ம மனசு அங்கங்க இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மள. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತದೆ. நீங்க அப்படி இப்படி போனீங்கன்னா சோர்வு தான் வந்துரும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೋದ್ರೆ ಸೋಲುಗಳೇ ನಿಮಗೆ ಬರ್ತದೆ. ஒரு பிரயோஜனமே இருக்காது. ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬರದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಾಗಿ நான் பாத்துருக்கேன், காலையிலேயே அப்படியே போன நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, காலையில சாயங்காலம் பிரயோஜனமே இல்லாம நாள் ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಮುಂಜಾನೆಯಿಂದ ಸಂಜೆವರೆಗೆ ಫೋನನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅವರಿಗೆ ಸಮಯಗಳೇ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. அதனால உங்க வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು. அந்த கவனம் செதறிடுச்சுன்னா பிசாசு வந்து உங்களை வந்து டைவர்ட் பண்ணிடுவான். ನಿಮ್ಮ ಗಮನ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಹೋಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ. நீங்க எப்பெல்லாம் ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொல்றீங்களோ அப்ப நிறைய விஷயத்துக்கு நீங்க சரி வேண்டான்னு சொல்றீங்க. ಯಾವಾಗ ಒಂದು ವಿಷಯಕ್ಕೆ ನೀವು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರೋ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿಗೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಿ. இப்ப நைட் ஆயிருச்சு உங்களுக்கு, ಇವಾಗ ರಾತ್ರಿ ಆಗಿದೆ. அப்ப நீங்க வந்து காலையிலேயே இப்ப நைட் வந்து நீங்களுக்கு ஒரு டிசிஷன் பண்ணலாம் இந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು. ನೀವು டிவில படம் பார்க்கலாமா? ಟಿವಿಯನ್ನು ನೋಡಬಹುದಾ? டிவில படம் பார்க்கலாமா? ಟಿವಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಚಿತ್ರವನ್ನು ನೋಡುವಂತದ ಚಲನಚಿತ್ರ, இல்ல தூங்கலாமா? ಇಲ್ಲ ಮಲ್ಕೊಳ್ಳೋದ?
படம் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிக்க முடியாது. ಅಲ್ಲಿ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಮುಂಜಾನೆ ಎದ್ದೇಳೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. காலையில எழும்பலனா யாரை மீட் பண்ண முடியாது? ಮುಂಜಾನೆ ಎದ್ದೇಳುವಾಗ ಯಾರನ್ನ ಸಂದರ್ಶಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இயேசுபாவை மீட் பண்ண முடியாது. ಯೇಸುವನ್ನ ಮೀಟ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. படம் பார்க்கலனா ಅಲ್ಲಿ ಚಲನಚಿತ್ರವನ್ನು ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நல்லா தூங்கலாம். ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಬಹುದು. காலையில என்ன பண்ணலாம்? இயேசுக்காவை மீட் பண்ணலாம். ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ಯೇಸುವನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡಬಹುದು? ಸಂದರ್ಶಿಸಬಹುದು. உங்க வாழ்க்கையவே வந்து ஒரு விஷயத்துக்கு ஆமான்னு சொன்னீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு இல்லைன்னு சொல்றீங்க. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ರದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳಿಗೆ ಹೌದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿಗೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಿ. எப்பெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிளானுக்கு நான் எஸ் ஆமான்னு சொல்றேன், ದೇವರೇ ನಿನ್ನ ಒಂದು ಯೋಜನೆಗೆ ಹೌದು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. அநேக விஷயங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? நோ சொல்றோம். ಅನೇಕ ವಿಷಯಗಳಿಗೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ஸோ உங்க வாழ்க்கையில வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ನೀವು ಕೊಡಬೇಕು. ஏன்னா உங்க இருதயத்தை எப்படியாவது என்ன பண்ணணும்? நல்ல வேலை கூட இயேசு கிறிஸ்துக்காக செஞ்சதா, மார்த்தாமா செஞ்சது இயேசு கிறிஸ்துக்காக. பட் அதுலயே கூட என்னருச்சு, பிசாசு வந்து மனசு என்ன பண்ணிட்டான்? மாத்தி விட்டுட்டான். ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಳು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿನೇ. ಆದ್ರೂ ಕೂಡ ಸೈತಾನನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕೆ ಬೇಸತ್ತು ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஸோ நீங்க இயேசு கிறிஸ்துக்கே ஊழியம் செஞ்சா கூட இயேசு கிறிஸ்து பாதத்தில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. மூணாவதாக பாருங்க, ಮೂರನೇದಾಗಿ ನೀವು ಗಮನಿಸ್ರಿ, படிங்க அந்த வசனத்தை. ವಚನ ನೋಡ್ರಿ. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து பாவப்படுறாரு? யாரை பார்த்து பாவப்படுறாரு? ಯಾರನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಪಾಪ ಅಂತ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು? நம்ம நினைப்பு மரியாதை பார்த்துனே ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ ಮರಿಯಾಳನ್ನ ನೋಡಿ, ஆனா மார்த்தாளை பார்த்து. ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಳನ್ನ ನೋಡಿ. ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன கவலை? ஏசப்பா உங்களுக்கு கவலை இல்லையா? ஏதாவது சொல்லி எழுப்புங்க அவளை. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವರೇ ನಿನಗೇನು ಚಿಂತನೆ ಇಲ್ವಾ? ಅವಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து வந்து யாரை பார்த்து பாவப்படுறாரு? மரியாதை பார்த்து பாவப்படல. யாரை பார்த்து படுறாரு? மார்த்தாளை பார்த்து பாவப்படுறாரு. ಅಲ್ಲಿ ಮರಿಯಾಳನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಮಾರ್ತಳನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மார்த்தாளே மார்த்தாளே, நீ என்ன பண்ற? அநேக காரியங்கள் கொடுத்து நீ என்ன பண்ற? கவலைப்படுற. ಮಾರ್ತಳೆ ಮಾರ್ತಳೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಚಿಂತೆಗೂ ಗಲಿಬಿಲಿಗೂ ನೀವೇನಾಗಿ ಏನಂತಂದ್ರೆ ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀನಿ ನೀನು. இந்த உலகத்துல நம்ம பிறந்தாலே கவலை ஆரம்பிக்குது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಚಿಂತೆ ಗಲಿಬಿಲಿ ಕಳವಳ ಉಂಟಾಗ್ತದೆ. இன்னைக்கு மனுஷனுக்கு கவலை இல்ல. ಯಾವತ್ತು ಮನುಷ್ಯನಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஜப்பான் எப்போ கவலை இல்ல? ஒசூரோடுக்கு போகும்போது தான் ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானமாக நித்திரை செய். ಅಲ್ಲಿ ಹೊಸರಿಗೆ ಹೋಗುವಂತ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗು. அன்னைக்கு வரைக்கும் இதாவது என்ன வந்துகிட்டே இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ಒಂದಲ್ಲ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. அதுல நம்ம வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போதும் இன்னொரு பிரச்சனை வரணுமா? ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ಬೇಕಾ? ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே அநேக விஷயங்களை குறித்து என்ன பண்ற? ಕವಲೆಪಡ್ற. ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಳೆ ಮಾರ್ತಳೆ ನೀನು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಚಿಂತೆಗೆ ಗಡಿಬಿಡಿಗೆ ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா தேவை ஒன்றே. ಆದ್ರೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದು ಮಾತ್ರ. தேவை என்னது? ஒண்ணு. ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದು ಮಾತ್ರ. அது சொல்றாரு இயேசு கிறிஸ்து. என்னது தேவை? ரொம்ப ಯಾವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು? என் காலடியில் உட்கார்ந்திருக்கிறார், இதுதான் ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கையில. ಅಲ್ಲಿ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ ನೋಡು, ಅದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. மாரியா என்ன பண்ணா? நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು ಆ ಉತ್ತಮವಾದಂತ ಭಾಗ್ಯವನ್ನೇ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. ಅನೇಕ ವಿಷಯಗಳಿದೆ ಜೀವನದಲ್ಲಿ. டிவி பார்க்கலாம், ಟಿವಿ ನೋಡಬಹುದು, ಫೋನ್ பார்க்கலாம், ಫೋನ್ ನೋಡಬಹುದು, ಫೋನ್ பேசலாம், ಫೋನ್ ಮಾತಾಡಬಹುದು. இல்லனா என்ன பண்ணலாம்? ஜாலியா கதை அடிக்கலாம். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜಾಲಿಯಾಗಿ ಕಥೆಗಳನ್ನ ಮಾತಾಡ್ತಾ ಕೂತ್ಕೋಬಹುದು. பாட்டு பாடலாம், ಹಾಡುಗಳನ್ನ ಆಡಬಹುದು, பாட்டு கட்டலாம், ಹಾಡುಗಳನ್ನ ಕೇಳಬಹುದು, மியூசிக் அடிக்கலாம், ಮ್ಯೂಸಿಕ್ ಬಾರಿಸಬಹುದು, கிரிக்கெட் விளையாடலாம். ಕ್ರಿಕೆಟ್ ಆಡಬಹುದು. நிறைய விஷயங்கள் இருக்கு. ಅನೇಕ ವಿಷಯಗಳಿದೆ. ஆனா மரியா என்ன பண்ணா? நல்ல பங்கு எடுத்தா. ಆದ್ರೆ ಮರಿಯಳು ಉತ್ತಮವಾದಂತ ಭಾಗವನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. எதை சூஸ் பண்ணாவா? ಯಾವುದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ ಅವಳು? இயேசு கிறிஸ்துவோட உட்கார்றது, இயேசு கிறிஸ்து பாதத்திலே உட்காருவது, ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತುಕೊಳ್ಳುವಂತದನ್ನೇ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾಳೆ. அவர் சொல்றதை கேட்கிறது, ಅವರು ಹೇಳುವಂತದನ್ನ ಕೇಳುವಂತದ್ದು. உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೆ ನೀವು ಬಹಳ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ? யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. சிந்திப்போம், ಯೋಚನೆ ಮಾಡೋಣ, என்ன பண்ணுவோம்? செயல்படுவோம், ಯೋಚನೆ ಮಾಡೋಣ, ಯೋಚನೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳೋಣ, நல்ல பங்கை தேர்ந்தெடுப்போம். ಒಳ್ಳೆಯ ಭಾಗವನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்ம வாழ்க்கை வந்து அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಅನೇಕರಿಗೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರ್ತದೆ. சோ இங்க இயேசு ரெண்டு விஷயம் சொன்னாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿಲಿ ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஒன்னு வந்து ரொம்ப முக்கியமானது, ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾಗ, அவன் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால்
ಆಕೆ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. அதனால என்னாச்சு அவளுக்கு? ಅದರಿಂದ ಏನಾಯ್ತು ಆಕೆಗೆ? என்னாச்சு? ಏನಾಯ್ತು? பிரச்சனை வந்துச்சு அது மூலியமா? ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಬಂತ ಆಕೆಗೆ. எதிர்ப்பு வந்துச்சா வரலையா? ಆಕೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎದುರುವಿಕೆ ಬಂತ ಆಕೆಗೆ. வரும். உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து பாதத்துல உட்கார்ந்தா என்ன வரும்? எதிர்ப்புகள் வரதா செய்யும். ನಿಮಗೂ ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ಎದುರುವಿಕೆ ಅದ್ರಲ್ಲಿ ಬರಲ್ಪಡ್ತದೆ. நான் ஒரு சிலர் பார்த்திருக்கேன். ಕೆಲವರು ನಾನು ಗಮನಿಸಿದ್ದೀನಿ. அவங்க வீட்டுல வந்து இந்த பையன் சரியே கிடையாது. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಹುಡುಗ ಸರಿಯೇ ಇಲ್ಲ. எப்பா பார்த்தாலும் பிரச்சனை. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಸಮಸ್ಯೆ. அவங்க பண்ற தப்பெல்லாம் எடுத்து அவன் மேல போட்டுருவாங்க. ಅವ್ರು ಮಾಡುವಂತ ತಪ್ಪನ್ನೆಲ್ಲ ಎತ್ಬಿಟ್ಟು ಅವನ ಮೇಲೆ ಹಾಕ್ತಾರೆ. அவன் ரட்சிக்கப்பட்டு ಅವನ ರಕ್ಷಣೆನ ಹೊಂದಿ மனம் திரும்பி ಅವನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டே வருவான். ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಗನಾಗಿ ಬದಲಾಗಿ ಬರ್ತಾನೆ. அப்போ அவங்க வந்து என்ன பண்ண முடியாது? இனி அவங்க பிரச்சனையில யார் மேல போட முடியாது? அவன் மேல போட முடியாது. ಅವರ ಸಮಸ್ಯೆನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அப்போ என்ன பண்ணுவாங்க? ಅವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவனை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ಅವರನ್ನ ಕೊರತೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. அவனை தப்பு கண்டு அடிப்பாங்க. ಅವನ ಮೇಲೆ ತಪ್ಪನ್ನ ಕಂಡುಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. கண்டுக்கவே கூடாது. ಅದನ್ನ ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಡೆಗಣಿಸಲ್ಪಡಬೇಕು. கண்டுக்காதீங்க. ಅದನ್ನ ಕಡೆಗಣಿಸಲ್ಪಡಿ. நீங்க ஆண்டவர் பிள்ளை ஆகும்போது யாராவது பிரச்சனை கொடுக்கறன்னா கண்டுக்காதீங்க. ನೀನು ದೇವರ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿರ್ತಿ ಅಂತಂದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ನಿಮಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಕಡೆಗಣಿಸಲ್ಪಡು. ஏன்னா யாரும் உங்க கூட நிக்கிறா? ಅದಕ್ಕೆ ಯಾರು ನಿನ್ನ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ? ஏசப்பாவும் அவங்க கூட தான் நிக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ. உலகமே எதிர்த்து நின்னாலும் ஏசப்பாவும் கூட இருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ಲೋಕವೇ ನಿನಗೆ ಎದುರಾಗಿ ನಿಂತರೂ ಕೂಡ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಲಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. மார்த்தா அம்மா சொல்றாங்க, கண்டிங்க மரியாமாவை கண்டிங்க. அவரு என்ன சொல்றாரு? அவ கண்டுக்கவே இல்லை மரியாமாவை. ಅಲ್ಲಿ ಮಾರ್ತಳು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಮರಿಯಾಳನ್ನು ನೀನು ಖಂಡಿಸು ಎಂಬುದಾಗಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಕೆಯನ್ನು ಖಂಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. உங்க வாழ்க்கையில வந்து தெரிஞ்சுக்கணும் எதுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಯಾವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. மனசு அங்கங்க அலப்பா விடாதீங்க. ಮನಸ್ಸನ್ನ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಓಡಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ನೀವು ಬಿಡಬೇಡ್ರಿ. ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க ஒரு நாள் நல்ல பெரிய ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டா என் வாழ்க்கை சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ಕೆಲವರು ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ ಒಂದು ದಿವಸ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. என் வாழ்க்கையே மாறிடும், ನನ್ನ ಜೀವನವೇ ಬದಲಾಗ್ತದೆ. அல்லது போறது ಒಳ್ಳೆಯದು ಹೋಗುವಂತದ್ದು. டெய்லி யார் காலில் உட்கார கத்துக்கணும்? ஆண்டுடைய காலில் உட்கார கத்துக்கணும். ಆದ್ರೆ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ದೇವರ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு போட்டு. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಬದುಕುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಆತನು ಬದುಕುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. நீங்க சொல்லலாம், ನೀವ್ ಹೇಳ್ಬಹುದು, நான் வந்து எவ்வளவு நாட்கள் ஆண்டர் பாதத்தை உட்காரல, ஆனா நான் உயிரோட இல்லையா அப்படின்னு சொல்லலாம். நீங்க ನಾನು ಎಷ್ಟೋ ದಿವಸ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ನನ್ನ ಜೀವ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ನನ್ಗೆ ಆರೋಗ್ಯ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ இருக்கிற ಇದೇ பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲತಕ್ಕಂತ ರೀತಿ. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து உன் பசியில தான் இருக்கிற. ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹಸಿವಿನಿಂದನೇ ಇದೆಯಾ? அவங்க ஆவியான மனுஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஆண்டர் காலில் உட்கார ಕತ್ತುಕೊಳ್ಳணும். ಆತ್ಮಿಕವಾದಂತ ಮನುಷ್ಯ ಬಲವುಳ್ಳವನಾಗಿರ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕು. நல்ல பங்கு. என்ன பங்கு அது? அது பேர் ஏசு கொடுத்தது நல்ல பங்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಹೆಸರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತಮ ಭಾಗ ಎಂಬುದಾಗಿ. ஸ்டான்லி ஜோன்ஸ்னு ஒரு மிஷனரி இருந்தார். ಸ್ಟ್ಯಾನ್ಲಿ ಜೋನ್ಸ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಮಿಷನರಿ ಇದ್ದಾರೆ. அவர் வந்து எப்படியாவது இந்தியாவில் ஊழியம் செய்யணும்னு வந்தார். ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಸೇವೆನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಭಾರತದಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் வந்தவொடனே அவருக்கு முதல் பிரச்சனைனா வெயில். ಅವರು ಭಾರತಕ್ಕೆ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಮೊದಲ ಸಮಸ್ಯೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿಸಿಲು. அவருக்கு ரொம்ப முடியல, ರಿಟರ್ನ್ போயிட்டாரு. ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸಾಧ್ಯನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲ್ಪಟ್ರು. திருப்பி வந்தார், ಪುನಃ ಬಂದ್ರು. எப்படியாவது உற்சாகமா வந்தார் ஊழியம் செய்யறதுக்கு. ಹೇಗಾದ್ರೂ ಸೇವೆನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಂದ್ರು. எவ்வளோ பண்ணி முயற்சி எல்லாம் பண்ணி பார்க்கறாரு, கொஞ்ச நாள்ல டயர்ட் ஆயிடுறாரு. ಎಷ್ಟೋ ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಸೋತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் கூட ಒಂದು ದಿವಸ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, என்னப்பா முடியலையா உன்னால? ಏನಪ್ಪಾ ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ಆಗ್ತಾ ಇಲ್ವಾ? எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரே, என்ன பண்ண முடியல, என்னால முடியல ஆண்டவரே அப்படின்றாரு. ಎಲ್ಲ ಮಾಡಿದೆ ದೇವ್ರೆ, ಆದ್ರೆ ಏನು ಕೂಡ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ನನಗೆ. ஆண்டவர் சொன்னாரு, ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ಏನು ಗೊತ್ತಾ? அநேக விஷயங்களை செய்ய பார்க்கற எனக்காக ரொம்ப நல்லது. ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದೆಯಾ, ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா உன் கண்களை வந்து அங்கங்க செதற விடுற. ಆದ್ರೆ ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ಒಂದು ದೃಷ್ಟಿಯನ್ನ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಮನ ಹರಿಸ್ತಾ ಇದೆಯಾ. கண்களை என் மேல வை, ನಿನ್ನ ಕಣ್ ದೃಷ್ಟಿಯನ್ನ ನನ್ನ ಮೇಲೆ ಇಡು, அப்புறம் வந்து நீ எனக்காக வேலை செய் அப்படின்னா. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನನಗಾಗಿ ನೀನು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡು. அவருக்கு அன்னைக்கே ஒரு புது பலன் கிடைச்சிச்சா. ಆ ದಿವಸದಿಂದ ಅವರಿಗೆ ಒಂದು ನೂತನ ಬಲ ಸಿಕ್ಕಲ್ಪಟ್ಟಿದೆ. 40 வருஷம் இந்தியால ஊழியம் செஞ்சார். 40 ವರ್ಷ ಭಾರತದಲ್ಲಿ ಸೇವೆ அவர் சொல்றாரு, நான் வேலை செய்ய நைட் கூட தூக்கம் கூட வராது, எனக்கு அவ்வளவு வந்து சக்தி இருக்கும் அப்படின்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೆ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ರಾತ್ರಿ ಕೂಡ ನಿದ್ರೆ ಕೂಡ ಬರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಎಂಬುದಾಗಿ. இதனால ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? இயேசு கிறிஸ்து மேல கண்களை
பதிய வைத்தேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ತನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. இயேசு கிறிஸ்து மேல நான் அவர் காலிலே உட்கார கற்றுக்கொண்டேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದನ್ನ ನಾನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಪಟ್ಟೆ. என் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்தேன். ನನ್ನ ಜೀವನವನ್ನ ನಾನು ಸಮರ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன். ಒಳ್ಳೆಯ ಉತ್ತಮ ಭಾಗ್ಯವನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்போ என்ன சொல்ற ஆண்டவர் பாருங்க, நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அவகிட்ட இருந்து அது என்ன பண்ணாது, எடுக்கப்படாது அப்படின்னாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಉತ್ತಮ ಭಾಗ್ಯವನ್ನ ಆಕೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕೆಯಿಂದ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. ஆர்த்தாமா, நீ வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இந்த உலக சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீ ரொம்ப பிரயோஜனம் என்ன பண்ற, நீ ரொம்ப எஃபர்ட் போடுற. ನೀನು ಲೌಕಿಕವಾದಂತ ಆಹಾರವನ್ನ ಉಣಬಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪ್ರಯಾಸಗಳನ್ನ ನೀನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿ. ஆனா அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும், போயிரும். நாளைக்கு திருப்பி பசிக்கும் உங்களுக்கு. ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಹೊರಟು ಬಿಡ್ತದೆ, ನಾಳೆ ಪುನಃ ಹಸಿವಾಗ್ತದೆ. ஆனா அந்த மரியாமா சூஸ் பண்ணது எது, நல்ல பங்கு. அது என்ன அவகிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்கவே ಪಡಾದು. ಅಲ್ದ್ರೆ ಮರಿಯಳು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತಮ ಭಾಗ್ಯವನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಅದು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಆಕೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. சோ நீங்க இயேசு கிறிஸ்து பாதத்துல உட்கார்றது வந்து நித்தியத்துக்கும் என்ன ஆகும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು ನಿತ್ಯಕ್ಕೂ ಅದೇನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ஒரு ಉಪಯೋಗವಾಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. நாள் இங்க எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம போனோம். ಒಂದು ದಿವಸ ನಾವೆಲ್ಲರೂ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ಹೋಗ್ಬೇಕು. ஆனா நம்ம கூடயே கொண்டு போறது எது, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತದ್ದು ಏನದು, எதை கொண்டு போலாம், ಯಾವುದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ஒரே விஷயத்தை கொண்டு போக முடியும், இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டதை மாத்திரம் நம்ம கொண்டு போக முடியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತು ಕಲ್ತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಒಂದು ಮಾತ್ರವೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ உங்க ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. வாழ்க்கையில வந்து ஆண்டவர் கூடயே ஒரு இணைந்து நீங்க என்ன பண்ணணும், செய்ய நீங்க கற்றுக்கொள்ளுங்க, வேலைகளை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲೇ ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದು ಅದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದನ್ನೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ರಿ. அப்ப நீங்க புது பலன் நடந்து கழுகுகள் போல பறப்பீர்கள். ಆಗ ನೀವು ನೂತನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಹದ್ದುಗಳಂತೆ ನೀವು ನೂತನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀರಿ. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீராவாய், உலகின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீராவாய், உங்களின் வழியே நீராவாய், உறவின் பிறப்பே நீராவாய், உண்மையின் வழியே நீராவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இல்லைன்னா என்ன ஆகாது என் வாழ், நான் அந்த நாள் இல்லை ஆண்டு, ரொம்ப சந்திக்காத நாள் அது நாளாகுமா. ನೀವು ಹೇಳ್ರಿ, ದೇವ್ರೆ ನಿನ್ನನ್ನ ಸಂಧಿಸದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ದಿವಸ ಅದು ದಿವಸವಾಗಿನೇ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. நீரில்லாத வாழ்வு வாழ்வே இல்ல ஆண்டவரே, ನೀನ್ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜೀವನ ಅದು ಜೀವನವೇ ಅಲ್ಲ. அப்படி நீங்க சொல்லி கற்றுக்கணும் உங்க வாழ்க்கையில. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತದನ್ನ ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. அந்த ஒரு ஹாபிட்டை நீங்க என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஹாபிட், ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಹವ್ಯಾಸವನ್ನ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದನ್ನ ಬಲ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. அப்போ நீங்க என்ன ஆவீங்க, ಆಗ ನೀವೇನಾಗ್ತೀರಿ, பிரயோஜனமா இருப்பீங்க, ಪ್ರಯೋಜನಾತ್ಮಕವಾಗಿರ್ತೀರಿ. உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, அவரை வந்து என்ன பண்ணாங்க, அனாயிண்ட் பண்ணாங்க, அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க மரணத்துக்கு. அது யாரு, மரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ப்ரிப்பேர் பண்ணது யாரு, ಅಲ್ಲಿ ஒரே ஒரு ಅಮ್ಮ தான், ಅದು ಮರಿಯಮ್ಮ தான். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನನ್ನ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟದ್ದು ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರ. ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಿಯಳು. எப்படி அந்த அம்மாக்கு மாத்திரம் தெரிஞ்சு, ಹೇಗೆ ಆಕೆ ಅದಕ್ಕೆ ಅದು ಕಾಣಲ್ಪಡ್ತು ಆಕೆಗೆ, ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட உறவு இருந்தது. ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗಿದ್ದಂತ ಒಂದು ಐಕ್ಯತೆ. உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோட உறவு வைங்க. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಐಕ್ಯತೆ ನೀಡಲ್ಪಡ್ರಿ. நீங்க பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ನೀವು ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥ ಇರ್ತದೆ, நீங்க வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ನೀವು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಥ ಇರ್ತದೆ, உங்க மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ನಿಮ್ಮ ಮರಣಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ಅರ್ಥ ಇರುತ್ತೆ. இல்லைன்னா மார்த்தாம மாதிரியே இருந்தீங்கன்னா நிறைய செய்வீங்க, இயேசு கிறிஸ்துக்காக பிரயோஜனம் இல்லாம போயிடும். ಆದ್ರೆ ಮಾರ್ತಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೀರಿ, ಆದ್ರೆ ಯಾವುದು ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. சரி, நம்ம ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. இந்த நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில வந்து ಈ சமாதானம் இல்லாம
ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ஒரு டிஸ்ட்ராக்டடா உங்க வாழ்க்கையில இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಚಂಚಲತೆಯಿಂದ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து பாதத்துல நான் உட்கார்வேன்னு ஒரு முடிவு எடுங்க. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂಥ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. இயேசு கிறிஸ்து வந்து அவர் இந்த உலகத்துல வாழும்போது அவரோட பிதாவை தேடிக்கொண்டே இருந்தார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನ ಬಯಸುವಂತವರಾಗೇ ಇದ್ರು. பகல்லனாலும் சரி சாயங்காலம் சரி இரவு நேரத்துல தேடிக்கொண்டே இருந்தார். ಅಲ್ಲಿ ಹಗಲಾಗಿದ್ರು ರಾತ್ರಿ ಆಗಿದ್ರು ಸಂಜೆ ಆಗಿದ್ರು ಕೂಡ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕ್ತಾನೆ ಇದ್ರು. நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே நானும் அதே மாதிரி தேட போறேன் ஆண்டவரே. ನೀವು ಹೇಳ್ರಿ, ದೇವರೇ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುವಂತನಾಗಿರ್ತೀನಿ. உம்மோடு இருப்பதுதான் என் இருதயத்தின் வாஞ்சையே ஆண்டவரே. ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವಂತದೇ ನನ್ನ ಹೃದಯದ ಆಸೆ ಸ್ವಾಮಿ. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு போதும் டைம் ஆயிடுச்சு. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான் இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவரே. ಹೇಳ್ರಿ, ದೇವರೇ ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿರುವಂತದ್ದೇ ಹೃದಯದ ಬಯಕೆ ಸ್ವಾಮಿ. உங்க கூடயே இருக்கணும் ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಜೊತೆಲೇ ಇರಬೇಕು அந்த ಸ್ವಾಮಿ. ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்க இயேசுப்பா. ಈ ಜೀವಿತವನ್ನು ನನಗೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. உங்க விட்டு எங்கேயும் போக கூடாது. ಇದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬಾರ್ದು. உங்க காலடியே உட்கார்ந்து இருக்கணும். ನಿಮ್ಮ ಪಾದದ ಬಳಿಲೇ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕು. சமாதானத்தோட இருக்கணும். ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕು. எப்பவும் ஒரு சமாதானத்தின் ஆவி எனக்கு கொடுங்க. ಯಾವಾಗ್ಲೂ ಸಮಾಧಾನದ ಒಂದು ಆತ್ಮನನ್ನ ನನಗೆ ಕೊಡ್ರಿ. இன்னைக்கு முடிவு செய்யுங்க. ಇವತ್ತು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ರಿ. ஒரு நத்தானியேல் போல ನತಾನೇಲನ ರೀತಿಯಲ್ಲಿ உங்களை தனித்தனியா நான் சந்திப்பேன் ஆண்டவரே. ನಿಮ್ಮನ್ನ ನಾನು ಏಕಾಂತವಾಗಿ ಸಂಧಿಸ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. நான் கையிட்டு செய்ற எல்லா வேலையும் நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக, ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ನೀನು ಸಫಲ ಮಾಡು. நீங்க பண்ண போறதுக்காக நன்றி. ನೀವು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சொல்லுங்க, ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. நண்புல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே நீர் எங்க பிரசன்னரா இருந்தீரு. ஒரு மார்த்தால போல ஆண்டவரே, அங்கேயும் இங்கேயும் மலையாமல் ஆண்டவரே, ரொம்ப பிஸியா இருக்காம ஆண்டவரே, உங்க பாதத்திலேயே உட்கார்ந்து கற்றுக்கொள்ற ஒரு மனசுங்க கூட கொடுங்க ஆண்டவரே. உங்க தேடி வர வேண்டும் ஆண்டவரே. ஒரு சிறு பிள்ளை போல ஒரு பசியோட எப்படி பாலுக்கு அழுதோ அந்த மாதிரி உங்களோட திரு வார்த்தை ஞானப்பாலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இந்த நாள் இங்க இருக்கிறவங்க ஒருத்தரோட ஒரு முடிவோட வீட்டுக்கு சொல்லத்தக்கதாக கிருபை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்ல தகப்பனே. ನಾವು ತಂದ ಕಾಣಿಕೆಗಳು